கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான எனது அன்பு வாழ்த்துதலையும், நான் சார்ந்துள்ள விழுப்புரம் ஐக்கியத்தின் சகோதர சகோதரிகளினுடைய அன்பு வாழ்த்துதலையும், இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையின் சந்தர்ப்பத்தில் திருப்பூர் சபைக்கான இந்த சபை கூடத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் எல்லோருக்குமாய் நான் தெரியப்படுத்துகிறேன். தேவன் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிற இந்த கூட்டத்தில் நாம் தியானம் செய்ய இருக்கிற தேவ செய்தியின் தலைப்பானது ஆசரிப்பு கூடாரத்தின் வரலாறு. த ஹிஸ்டரி ஆஃப் டேபர்நாக்கிள், ஆசரிப்பு கூடாரத்தின் வரலாறு என்பது பாடத்தின் தலைப்பு. இதற்குரிய ஆதார வசனம் யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் இந்த பாடத்திற்கான ஆதார வசனம். யாத்திராகமம் 25 வசனம் 8. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லோருக்கும் நன்கு தெரிந்திருக்கிற, நாம் கற்று அறிந்திருக்கிற ஒரு தகவல். பழைய ஏற்பாட்டில் மாம்சீக இஸ்ரேலர்கள் அவங்க எகிப்திலிருந்து தேவனால் விடுவிக்கப்பட்டு வனாந்தர பயணத்தில் அவர்கள் காணப்பட்டார்கள். குறிப்பாக சீனாய் மலை மேல் அல்லது சீனாய் மலைக்கு அருகாமையில் அவர்கள் வந்தபோது தேவன் மோசையை மலை மேல் வர வைத்து இஸ்ரேல் ஜனங்களுக்குரிய நியாய பிரமாணங்களையும் சட்டத்திட்டங்களையும் கொடுத்தார். அப்படி தேவன் கொடுத்துட்ட நியாய பிரமாணங்கள் அநேகம் இருக்கு. அதுல ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நியாய பிரமாணம் என்னவென்றால், ஆசரிப்பு கூடாரத்தை இஸ்ரேல் ஜனங்கள் ஏற்படுத்தணும். இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் தகவல்கள் மாத்திரமே வேதாகமத்தில் கிட்டத்தட்ட 20 அதிகாரங்களுக்கு மேல யாத்திராகம புஸ்தகத்துல காணப்படும். நமக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த ஆசரிப்பு கூடாரம் என்பது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எவ்வளவு பயபக்திக்குரிய விஷயம் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இது அடிப்படை கிளாஸில் பைபிள் ஸ்டடியில் ஆரம்ப காலத்திலே நம்ம எல்லாரும் கேட்டிருக்கிறோம், கற்று வந்திருக்கிறோம். இப்போ இந்த நாளில் நாம் அவைகளை குறித்து என்ன பார்க்க போகிறோம் என்றால், இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட்ட இந்த ஆசரிப்பு கூடாரம் வனாந்தரத்தில் சீனாய் மலைக்கு அருகாமையில் இருந்து அதனுடைய வரலாறு ஆரம்பித்தது இல்லையா? தேவன் அந்த பிரமாணம் கொடுத்ததுல இருந்து தானே அந்த ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்பட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட இந்த ஆசரிப்பு கூடாரம் வனாந்தர பயணம் ஃபுல்லாவே கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் அவங்களுடைய வனாந்தரத்தினுடைய அனுபவங்கள். அந்த 40 வருஷங்களுமே இந்த ஆசரிப்பு கூடாரம் அவர்களோடு கூட கடந்து வந்தது என்றே சொல்லலாம். ஆனால் இந்த 40 வருஷத்திற்கு பிற்பாடு இஸ்ரேலர் கானானுக்குள் நுழைந்த உடனே, ஒருவேளை நியாயாதிபதிகளின் காலம் என்றே சொல்லிடலாம், இப்ப அந்த மாதிரி காலகட்டங்கள்ல இந்த ஆசரிப்பு கூடாரம் என்ன ஆச்சு, அதனுடைய வரலாறு எப்படிப்பட்டது என்பதற்கு ரொம்ப வெளிப்படையா நமக்கு வேதாகமத்துல வசனம் இல்லை. ஒருவேளை ராஜாக்கள் காலம் ஆரம்பித்தது நியாயாதிபதிகள் காலத்துக்கு பிற்பாடு. அப்பொழுது சாலமோன் தேவனுக்கான ஆலயத்தை கட்டினார். அந்த ஆலயத்துக்குள்ள நிச்சயமா இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பொருட்கள், மற்ற விஷயங்கள், குறிப்பா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி உள்ள வந்திருக்கும் இல்லையா? எனவே பாருங்க, இப்போ ஆலயம் கட்டப்பட்டதற்கு அப்புறம் தேவன் வாசம் பண்ணக்கூடிய அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் முக்கிய பொருள் உடன்படிக்கை பெட்டி ஆலயத்துக்குள்ள வந்திருக்கும் என்பது நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியுது. அப்ப பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தர அனுபவத்தில் இருந்து சாலமோன் தேவனுக்கான ஆலயம் கட்டுகிற வரைக்கும் இடைப்பட்ட காலப்பகுதி எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் குறைய 500 வருஷம் இல்லையா? வனாந்தர பயணம், நியாயாதிபதிகளின் காலம், இந்த 500 வருட காலப்பகுதிகளில் இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வரலாறு என்ன? தேவன் வாசம் பண்ணுவதற்கு என்று எனக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்துங்கன்னு சொன்னாரே, இந்த ஸ்தலத்தினுடைய வரலாறு வேதாகமத்தில் எப்படிப்பட்டதாக இருந்தது, இதை நம்ம தியானம் பண்ணக்கூடியது தான் இன்றைய நாளின் பாடம். ஒருவேளை ஆசரிப்பு கூடாரத்தின் வரலாறு என்று சொல்லிட்டா பல ஆயிரம் வருஷ வரலாறுகளை இன்றைக்கு பாடமா பார்க்க போறோமா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட் பழைய ஏற்பாட்டின் அனுபவங்களில அந்த வனாந்தர பயணத்துல இருந்து அல்லது வனாந்தர பயணம் முடிந்ததுல இருந்து எருசலேம் தேவாலயம் கட்டப்படுகிற வரைக்கும் அந்த இடைப்பட்ட 500 வருட கால பகுதிகள் கொஞ்சம் குறைய ஆசரிப்பு கூடாரத்தின் நிலவரம் என்ன என்பதையே நம்ம பார்க்க போறோம். முதல்ல சில பிக்சர்ஸ் இருக்கு, டேபர்நாக்கிள் பற்றின சில பிக்சர்ஸ், அதை நீங்க கவனிக்கலாம் நம்முடைய பாடத்தின் புரிதலுக்காக.
அதுலயே நீங்க கிட்டத்தட்ட 7வது ஸ்லைடு பார்த்தீங்கன்னா பிக்சர் வரும். பரவாயில்ல. டெக்னிக்கல் எரர் நினைக்கிறேன். பொதுவா ஆசரிப்பு கூடாரம் என்பது 2 பாகங்கள அல்லது 2 பகுதிகளை கொண்டது இல்லையா? என்னென்ன பகுதி கொண்டது ஆசரிப்பு கூடாரம்? பாருங்க. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இல்லையா? இந்த 2 இடங்கள் தவிர இன்னொரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணலாம் பிரகாரம் இல்லையா? பிரகாரம். ஆனா புரிஞ்சுக்கணும், ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு சொன்னா அது எத்தனை பார்ட் தான்? 2. பாருங்க வார்த்தையிலேயே இருக்கு. அது கூடாரம். கூடாரத்துக்குள்ள இப்ப நம்ம கிட்ட கேட்குறாங்க வைங்க, உங்க வீட்டில் வந்து எத்தனை ஹால் இருக்கு அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? வாசலையும் சேர்த்து சொல்லிடுவோமா? வாசலோட சேர்த்தா 4 ஹால் இருக்குன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ரூம்ஸை தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதே மாதிரி தான் ஆசரிப்பு கூடாரம் என்பது 2 பகுதிகளை கொண்டது. ஒன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். அப்ப பிரகாரம்ன்றது முற்றம் மாதிரி, கோர்ட்யார்டு ஆங்கிலத்தில். இப்போ நம்மளாம் வீட்டுக்கு வாசல் இருக்கு, முற்றம் இருக்குல்ல. இப்போ பழைய காலகட்டத்திலலாம் வாசல்லே திண்ணை மானி வச்சிருப்பாங்க, வரவங்க உட்காருவாங்க. இப்போ திண்ணையில் உட்காந்து ஒருத்தர் எந்திரிச்சிட்டு போறாருன்னா அவர் வீட்டுக்கு வந்துட்டு போன மாதிரி அர்த்தமாகுமா? கிடையாது. வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு? அங்கேயே பார்த்து பேசிட்டு அப்படியே போயிட்டாரு. வீட்டுக்குள்ள வந்த மாதிரி அவர் நம்ம என்ன சொல்ல மாட்டோம்? கணக்கு சொல்ல மாட்டோம். இதே மாதிரி தான் ஆசரிப்பு கூடார விஷயத்துல கூடாரம் என்று சொல்லிட்டா 2 பாகங்கள். ஒன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். இதுல தேவன் சொன்ன வார்த்தையின்படி ஆதார வசனம் வாசிச்சோல்ல, நான் உங்கள் நடுவே வாசம் பண்ண எனக்கு ஒரு கூடாரத்தை ஏற்படுத்துங்கன்னு சொன்னார்ல. அப்ப அந்த ஆசரிப்பு கூடாரத்துல தேவன் எந்த இடத்துல வாசம் பண்ணுவாரு? மகா பரிசுத்த ஸ்தலம். ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான். அப்ப பரிசுத்த ஸ்தலத்துல கிடையாது, மகா பரிசுத்த ஸ்தலத்துல தான் தேவன் வாசம் பண்ணுவார். இப்ப பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லிட்டா, இப்ப ஒருத்தர் நுழைகிறார், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒருத்தர் என்ட்ரு ஆக போறார், ஆசரிப்பு கூடாரத்துல நுழைய போறார்னா முதல்ல ஒரு ஸ்கிரீன் இருக்கும், ஒரு திரை இருக்கும் இல்லையா? அதுதான் முதலாம் திரை. பிரகாரத்துல இருந்து கூடாரத்துக்குள்ள நுழைகிறார்னா முதல் திரையை கடக்கிறார். முதல் திரையை கடந்துட்டா அங்க நமக்கு தெரியும், குத்து விளக்கு இருக்கு, மேஜை அப்பம் இருக்கு, தூப பீடம் இருக்கு. இந்த 3 பொருட்களை அவர் கடந்து வந்தா பரிசுத்த ஸ்தலம் முடியும் போது அங்க 2ஆம் திரை இருக்கு. 2ஆம் திரையை கடந்தாதான் மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்கு. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிற பொருட்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த அல்லது துளிர்த்த கோல், அப்புறம் 2 கற்பலகைகள் இல்லையா? இதுக்கு வந்து ஒரு மூடி இருக்கும். இது 3 பொருட்களை உள்ள வச்சு அந்த உடன்படிக்கை பெட்டியை ஒரு மூடி போட்டு மூடி இருப்பாங்க. அந்த மூடிக்கு தான் என்ன பேரு? கிருபாசனம். ஆங்கிலத்துல வந்து மர்சி ஷீட், கிருபாசனம். அந்த கிருபாசனம் என்கிற மூடி மேல மோல்டிங் பண்ணப்பட்ட 2 கேருபீன்கள் இருக்கும் இல்லையா? பொன்னினால் தங்கத்தால் ஆன 2 கேருபீன்கள் இருக்கும், ஒன்றை ஒன்று நோக்கி கொண்டு இருக்கும். இந்த 2 கேருபீன்களுக்கு நடுவுல தான் யார் வாசம் பண்ணுவா? தேவனுடைய ஷெக்கீனா ஒளி மகிமை வந்து வாசம் பண்ணும். சார் ஆடியோ நல்லா குறைச்சிருங்க, சவுண்ட் எக்கோ அடிக்குது, ஆடியோ குறைச்சிருங்க. ஸோ அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரம் தேவன் வாசம் பண்ணுகிற இடம் எப்படிப்பட்டது என்பதை, அந்த ஆசரிப்பு கூடாரத்தோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் என்பதை இப்போ நம்ம சுருக்கமாக இந்த இடத்துல பதிவு செஞ்சுருக்கிறோம். சரி, இப்படிப்பட்ட ஆசரிப்பு கூடாரம் இஸ்ரேல் ஜனங்களினுடைய வனாந்தர பயணத்தில் இது அவர்களுக்கு எந்த வகையில் தேவைப்பட்டது? ஏன்னா கூடாரம் என்று சொல்லிட்டா ஒரே இடத்துல அவங்க நிரூபிட முடியுமான்னா கிடையாது. ஏன்னா அவங்க பயணத்தில் இருக்கிறாங்க, இஸ்ரேலர்கள் வனாந்தரத்தில். அப்படின்னா அப்போ ஒரு இடத்துல அவங்க தங்குறாங்களா, ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்களா, ஆசரிப்பு கூடாரத்தையும் அவங்க டிஸ்மேண்டிலிங் பண்ணி பிரித்து தூக்கிட்டு போகிற மாதிரி மாற்றிடுவாங்க. மறுபடியும் ட்ராவல் பண்ணுவாங்க. தேவன் எங்கே அவங்கள தங்க சொல்கிறாரோ அங்கே தங்குவாங்க. அப்போ தங்குற இடத்துல ஆசரிப்பு கூடாரத்தை ஃபார்ம் பண்ணுவாங்க, ஏற்படுத்துவாங்க. இப்படியே தான் வனாந்தர பயணத்தில் 40 ஆண்டுகள் ஓடி இருக்கு. இப்போ நாம் இங்கே ஒரு சின்ன சிந்தனை நமக்குள்ளே வரணும். இஸ்ரேல் வனாந்தர பயணத்தில் 40 வருஷம் கடந்து வந்தாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? 40 வருஷமும் நடந்துக்கிட்டே இருந்திருப்பாங்களான்னா கிடையாது. சில தங்குதல் நடந்திருக்கும். சில இடத்துல அவங்க தங்கியிருப்பாங்க. தங்கியிருக்கிறது வெறுமனே ஒரு நைட்டுக்கு மட்டும் தங்குவாங்களா? இரவு நேரமாச்சு பயணம் பண்ண முடியாது
அப்படி நைட்டு மட்டும் தங்கிட்டு காலையில் ஆனோடனே கிளம்பிடுவாங்களா? கிடையாது. ஏன்னா அவங்க லட்சக்கணக்கான ஜனங்கள் இல்லையா? புருஷர்கள் மட்டும் 6,00,000 அப்படின்னு நம்ம பார்க்குறோம் வசனங்கள்ல. ஃபேமிலி எல்லாத்தையும் கணக்கெடுத்தா அபவ் 20 லேக்ஸ், 20 லட்சத்துக்கு மேலே இருப்பாங்க. எனவே அவங்க ஒரு இடத்துல தங்குறாங்கன்னு சொன்னால் அது நாள் கணக்காக கூட தங்குவாங்க, வார கணக்காக கூட தங்குவாங்க, மாச கணக்காக கூட தங்குவாங்க. இப்போ நமக்கு கேள்வி என்ன? எதை வச்சு இவங்க முடிவு எடுப்பாங்க? ஒருவேளை வனாந்தர பயணத்தில் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறவங்க இப்போ நம்ம ஸ்டே பண்ணணும், தொடர்ந்து நடக்கக்கூடாது, பயணம் பண்ணக்கூடாது. சரி, ஸ்டே பண்ணியாச்சு, ஸ்டே பண்ண ஆரம்பிச்சாச்சு. எத்தனை நாள் ஸ்டே பண்ணணும்? எப்போ மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும் நம்முடைய ட்ராவலை? பயணத்தை மறுபடியும் நம்ம எப்போ தொடங்கணும்? இது எல்லாத்துக்கும் ஒரு லீடு அவங்களுக்கு வேணும் இல்லையா? ஒரு வழிநடத்துதல் வேணும் இல்லையா? ஒருவேளை சிம்பிளாக சொல்லிட்டா இதெல்லாம் மோசே அவங்களுக்கு சொல்லியிருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ மோசே சொல்லியிருப்பாருன்னு சொன்னாலும் மோசேக்கு அந்த வார்த்தைகள் கிடைக்கணும்ல. அப்போ இங்கே தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், இஸ்ரேல் ஜனங்களின் வனாந்தர பயணங்களை திட்டமிட்டு கொடுத்தது, அவர்களுக்குள் தேவன் ஏற்படுத்தி வைக்கும்படி சொல்லிட்ட இந்த ஆசரிப்பு கூடாரம் தான் அவர்களுக்கான வழிகாட்டியாக இருந்திருக்கு. வசனங்கள் வேதாகமத்தில் கவனிக்கலாம். என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 33வது வசனம். என்னாகமம் 3 வசனம் 33. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. பார்த்தீங்களா? சில வசனங்கள் தான் நமக்கு ஒரு புரிதலை கொடுத்துடும். வேதாகமத்தில் சில நிகழ்வுகள் எப்படி நடந்திருக்கும், தேவன் சில காரியங்களை எப்படி செஞ்சிருப்பாரு அப்படின்றதற்கு எல்லா இடங்கள்லையும் டீட்டெயில்டாக வசனம் இருக்காது. ஒரு சில வசனம் மட்டுமே இருக்கும். அந்த வசனத்தை பார்க்கும்போதே நமக்கு புரிஞ்சிடும். இங்கே வார்த்தை எவ்வளோ தெளிவாக இருக்கு. உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் சென்றது. அப்ப இந்த ஒரு வசனத்தை வச்சு தான் இந்த பாடம் கொடுத்த சகோதரர்கள் குறிப்பிடுகிறாங்க. இதுக்கு முந்தின ஸ்லைடு பார்த்தீங்கன்னா அந்த வாசகம் இருக்கும். ஜனங்கள் எங்கு சென்றாலும் ஆசரிப்பு கூடாரம் அவர்களுடன் சென்றது. அவர்கள் தங்கள் பயணங்களில் ஒரு கட்டத்துக்கு முன்னேறும் போது ஒவ்வொரு முறையும் கூடாரம் கீழே இறக்கி மீண்டும் எழுப்பப்பட்டது. ஒரு கட்டம்னா என்ன? உதாரணம், இப்போ திருப்பூர் வந்துட்டாங்க வச்சு, அடுத்தது கோயம்புத்தூர். இப்போ திருப்பூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க? அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவிடுவாங்க. அங்கே சில நாட்கள் ஸ்டே பண்ணுவாங்க. ஸ்டே பண்ணிட்டு இப்போ மறுபடியும் பயணம் பண்ண போகிறாங்களா, முதல்ல எதை தான் தூக்கணும்? ஆசரிப்பு கூடாரத்தை தான் அவங்க பிரித்து யார் யார் என்னென்ன முறைமையில் அந்த பொருட்களை சுமக்கணுமோ அந்த பாதைக்கு வந்துடுவாங்க. அப்புறம் தான் பயணங்கள் ஸ்டார்ட் ஆகும். எனவே இந்த ஆசரிப்பு கூடாரம் அல்லது தேவன் வாசம் பண்ணுகிற உடன்படிக்கை பெட்டி தான் அவர்களுக்கான வழிகாட்டுது. பொதுவாக இந்த உடன்படிக்கை பெட்டி ரொம்ப தூய்மையானது, ரொம்ப புனிதமானது. ஏன்னா தேவனே எங்கே தான் வாசம் பண்ணுறாரு. அவங்க கூடாரத்தை நிறுவி காணப்படும் போது தேவனுடைய வாசம், அவருடைய வாசம் பண்ணுதல் என்பது அந்த உடன்படிக்கை பெட்டியின் கிருபாசனத்தின் மேலே கேருபீன்களுக்கு நடுவில் தான் காணப்படும். ஒரு சின்ன பிக்சர் இருக்கும் உடன்படிக்கை பெட்டி பற்றி. ஒரு 2-3 ஸ்லைடு நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்கன்னா அந்த பிக்சர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, தவறாக காட்டுறாரு. வசனம் வேணா நீங்கள் வாசிச்சிடலாம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம். யாத்திராகமம் 25 வசனம் 10. சீத்திம் மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாய் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இங்கே இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரம் பற்றின வார்த்தை குறிப்பாக உடன்படிக்கை பெட்டி பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெட்டி நீங்கள் செய்யணும். நீளம் 2.5 முழம். பொதுவாக நமக்கு தெரியும், ஒரு முழம்னா 1.5 ஃபீட், 1.5 அடி இல்லையா? ஸோ அப்போ 2.5 முழம் நீளத்துக்கு ஒரு பெட்டி செஞ்சிடணும். அகலம் 1.5 முழமாக இருக்கணும். இப்படிப்பட்ட இந்த ஒரு பெட்டிக்கு நடுவில் தான் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். ஒருவேளை தேவன் இஸ்ரேல் ஜனங்களோடு பேசணும்னா எங்கேருந்து தான் பேசுவார்? அந்த பெட்டியில இருந்து தான் பேசுவார். அப்போ இஸ்ரேல் ஜனங்களோடு மொத்தமாக எல்லாரும் கேட்குற மாதிரி தேவன் பேசிடுவாரா? எல்லார் காதுலையும் சத்தம் விழுகிற மாதிரி கிடையாது. அப்போ அதுக்குன்னு சேனல் இருக்குது. இஸ்ரேல் ஜனங்களோடு தேவன் இடைப்படுவதற்கு சேனல் இருக்குது. சேனல்லாம் யாரை சொல்லலாம்? மோசே,
பிரதான ஆசாரியர்கள் இல்லையா, அந்த காலகட்டத்தில் இவங்கள தான் சொல்ல முடியும். குறிப்பா மோசே உயிரோட இருந்த வரைக்கும் தேவன் ஜனங்களிடத்துல பேசணும்னா மோசையோட தான் பேசுவார். மோசையின் காலகட்டத்துக்கு அப்புறம் தான் பிரதான ஆசாரியர்கள் மிகப்பெரிய அளவில் அந்த சேவையில் அந்த ஊழியத்தில் பயன்படுத்தப்பட்டாங்க. அப்ப பல முறை தேவன் மோசையோடு பேசினதாக வேதத்தில் பார்க்குறோம் இல்லையா, பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம்ல. அந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஏறத்தாழ இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டி மத்தியில் இருந்துதான் தேவனோட வார்த்தைகளை மோசே பெற்றிருக்க வேண்டும். இதற்கான வசனம் என்னாகமம் 7ஆம் அதிகாரத்துல 89வது வசனம். என்னாகமம் 7 வசனம் 89. மோசே தேவனோடே பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடே பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவிலிருந்துண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோடே பேசுவார். ஆம் அன்புக்குரியவர்களே, எவ்வளவு வெளிப்படையான வசனம் இல்லையா. தேவன் சாட்சி பெட்டியின் மேல் உள்ள கிருபாசனம், அதுல இருக்கிற 2 கேருபீன்கள், இதற்கு நடுவுல இருந்துதான் தேவன் பேச. அதை யார் கேட்பா? மோசே கேட்பா. அங்கே இருந்து தேவன் அவனோடே பேசுவார். சோ அப்போ இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்துல வழி நடத்தியதும் இந்த ஆசரிப்பு கூடாரம், அல்லது குறிப்பிட்டு சொல்லிட்டா உடன்படிக்கை பெட்டி. இஸ்ரேல் ஜனங்களுக்குரிய வார்த்தைகள் சீனாய் மலையின் அனுபவத்துக்கு பிற்பாடு தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எங்க இருந்து தான் வந்திருக்குன்னா அந்த சாட்சி பெட்டியில இருந்து, உடன்படிக்கை பெட்டியில இருந்து தான் வந்திருக்கு. அதை கேட்டவர் யாரு? மோசே. மோசையோடு பேச மோசே அதை கொண்டு வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு அறிவித்திருக்கிறாரு. பாருங்க, இப்போ இதெல்லாம் கடந்து இந்த வனாந்தர பயணங்களின் முடிவுக்கு பிற்பாடு இப்ப ஆசரிப்பு கூடாரம் என்பது கானானுக்குள்ள நுழையுது. ஜென்ரலா இஸ்ரேலர்களின் வனாந்தர பயணம் என்பது எப்போ முடிந்தது என்றால், எப்பொழுது அவங்க யோர்தானை கிராஸ் பண்ணாங்களோ அப்பொழுது வனாந்தர பயணம் முடிந்தது. வனாந்தர பயணத்தின் ஆரம்பம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்ப ஆரம்பிச்சது? செங்கடலை எப்ப கடந்தாங்களோ அப்ப வனாந்தர பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செங்கடலை கடந்தா வனாந்தர பயணத்தின் ஆரம்பம், யோர்தானை கடந்தால் வனாந்தர பயணத்தின் முடிவு. இடைப்பட்ட காலம் எவ்வளவு? 40 வருஷம். ஒரு சின்ன நிகழ்வு இருக்கு. நீங்க என்னாகுமோ 17:4 அப்படின்ற வசனத்துக்கு பிற்பாடு வருகிற ஸ்லைடு போட்டீங்கன்னா தெரியும். யோர்தானை கடந்ததும் அவர்களின் 40 ஆண்டுகால வனாந்தர பயணம் முடிந்தது. இஸ்ரேலர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நுழைந்த போது ஆசரிப்பு கூடாரத்தின் அறியப்படாத வரலாறு தொடங்கியது. அப்போ வனாந்தர பயணத்துல ஒருவேளை ஆசரிப்பு கூடாரம் இருந்துச்சு, அவங்கள வழி நடத்துச்சு, தேவன் மோசையோடு பேசினார், எல்லாமே ஓகே, நிறைய ஆதாரம் இருக்கு. யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமத்திலிருந்து எடுத்துடலாம். ஆனால் கானானுக்குள் நுழைந்த பிற்பாடு ஆசரிப்பு கூடாரம் என்னாச்சு, அதனுடைய வரலாறுகள் அவங்களுக்கு மத்தியில எப்படிப்பட்டதா இருந்துச்சு, இது பற்றி நமக்கு வெளிப்படையா ரொம்ப ஈஸியா நம்ம அறிகிற மாதிரி நமக்கு வேத வசனங்கள் இல்லை. எனவேதான் இந்த பாடம் கொடுத்தவங்க அதை என்ன வார்த்தையில பயன்படுத்துறாங்க? கானானுக்குள் நுழைந்ததில் இருந்து ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அறியப்படாத வரலாறு ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப இந்த வாசகத்தை வச்சு அல்லது இப்படி ஒரு வார்த்தையை வச்சுதான் நமக்கு இன்றைக்கு பாடத்தோட டைட்டிலே இருக்கு. ஆசரிப்பு கூடாரத்தின் வரலாறு என்றால் எப்படிப்பட்ட வரலாறு? அறியப்படாத. அறியவே முடியாதா? ஸ்டடி பண்ணி தான் அறியணும், தியானம் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஈஸியா வெளிப்படையா வசனங்களை வாசிச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்காது. அதை கொஞ்சம் நம்ம கவனம் கொடுத்து வேத வாக்கியங்களை தியானம் பண்ணி உற்று நோக்கி நம்ம முயற்சிகள் எடுக்கும் போது அறியலாம். சரி, ஏன் இது அறியப்படாத வரலாறு? வெரி சிம்பிள், எளிமையா புரிஞ்சுக்கலாம். வனாந்தரத்துல ஆசரிப்பு கூடாரம் தான் அவங்கள வழி நடத்துச்சு இல்லையா. ஒரு இடத்துல ஸ்டே பண்ணணுமா, பெட்டி தான் சொல்லணும் இந்த இடத்துல ஸ்டே பண்ணுங்க. அப்படி பெட்டியை அல்லது கூடாரத்தை எங்க ஃபார்ம் பண்றாங்களோ அதை சுத்தி ஜனங்கள் வசிப்பாங்க. மறுபடியும் அந்த இடத்துல இருந்து கிளம்பணுமா, அங்கிருந்து தான் தேவனோட வார்த்தை வரும், அதை கேட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணி போவாங்க. ஸோ அப்ப ஜனங்களின் பயணத்தோடும் இந்த ஆசரிப்பு கூடாரம் இசைந்தே காணப்பட்டுச்சு வனாந்தர பயணத்துல. ஆனா கானானுக்குள்ள நுழைந்ததற்கு அப்புறம் சொந்த தேசத்துல
இந்த கூடாரத்தை எல்லா இடத்துலையும் வைக்க முடியுமான்னு வைக்க முடியாது. இது ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அப்போ ஒரு இடம்னா அது யாரோட இடத்துல வைக்கிறது இல்லையா? யோசுவா தலைமையில் 12 கோத்திரங்களுக்கும் இடங்களை பிரித்து கொடுத்தாச்சுல, கானான் தேசத்தை இடங்களை பிரித்து கொடுத்தாச்சுன்னா அப்போ இந்த கூடாரத்தை போய் எங்கே வைக்கிறது? இது வரைக்கும் அவங்க வைக்கப்பட்ட எல்லா இடமும் டெம்பரவரியான இடம், வனாந்தரத்தில் ஃபிக்ஸடாக ஒரு நிலையாக ஒரு இடத்துல வைக்க முடியாது, ஏன்னா பயணம் அது. ஆனால் இப்போ சொந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம், வாக்குத்தத்த தேசத்திற்கு வந்ததுக்கப்புறம் இதை குறிப்பிட்ட ஒரு இடத்துல தானே வைக்க முடியும். அப்படின்னா அந்த அந்த இடம் எது? அந்த இடத்துலயே அது காலகாலமாக அப்படியே இருந்திருக்குமா? இதை பற்றி பல கேள்விகள் வருது பாரு. அதனால தான் வாசகங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அறியப்படாத வரலாறு தொடங்கியது. சில வரிகள் இருக்கு இந்த பாடத்துல. இதற்கு அடுத்த ஸ்லைட் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இஸ்ரேலர் கூடாரத்தை நிறுவுகிற இடமே அதோட நிரந்தர இடமாக இருக்கும் என்று முதலில் நினைத்தார்கள். இப்படி ஒரு வாசகம் இருக்கும் இந்த பாடத்துல. அப்படின்னா கானானுக்குள்ள நுழைஞ்ச உடனே இஸ்ரேலோட மனநிலை என்னவா இருக்குன்னா, தேவன் வாசம் பண்ணுகிற இந்த கூடாரத்தை நம்ம எந்த இடத்துல ஃபார்ம் பண்றோமோ அதுதான் நிரந்தர இடம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவங்க நினைச்சாங்க. ஆனா அது நடந்துச்சா? நடக்கல. காரணம் என்ன? இவங்க வைக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரம் எந்த வகையிலையும் தீமை நடைபெறாத இடமாக, பாவம் காணப்படாத இடமாக இருக்கணும். ஏன்? யார் வாசம் பண்றா? தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துல தீமை, பாவம், அசுத்தங்கள், அநியாயங்கள் இருந்தா கூடாரமே இருந்தாலும் தேவன் இருப்பாரா? இருக்க மாட்டார். பாருங்க. ஆனா இஸ்ரேல் ஜனம் நினைக்கிறாரு, நம்ம ஒரு இடத்துல ஃபார்ம் பண்ணிட்டா அது அப்படியே ஸ்டாண்டர்டா இருந்துரும் நினைக்கிறார். ஆனா உண்மை என்னன்னா, அந்த கூடாரம் இருக்கிற இடம் தூய்மையா இருக்கும். திடீர்னு கூடார வாசல்ல ஒருத்தர் மறிச்சிட்டார் அப்படின்னா அது பெரிய தப்பு. இல்ல கூடாரத்துக்குள்ள சேவை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் மறிச்சிட்டார், பெரிய தப்பு. இல்ல கூடாரத்தை சம்பந்தப்பட்ட சேவைகள்ல ஒருத்தர் அநியாயம் பண்ணிட்டார், அசுத்தம் பண்ணிட்டார், பெரிய தப்பு. இஸ்ரேல் ஜனங்களுக்கே அது பெரிய சாபமாக, தண்டனையாக மாறிடும். அந்த அளவுக்கு ரொம்ப தூய்மையான இடமா இருக்கணும் இந்த ஆசரிப்பு கூடாரம் காணப்படுகிற இடம். இது தொடர்பான வசனங்கள் வாசிக்கலாம். என்னாகமம் 19வது அதிகாரத்துல 13வது வசனம். அதிகாரம் 19 வசனம் 13. செத்தவனுடைய பிரேதத்தை தொட்டும் தன்னை சுத்திகரித்து கொள்ளாதவன் கர்த்தரின் வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறான். அந்த ஆத்துமா இஸ்ரவேலில் இராமல் அறுப்புண்டு போவான். பாத்தீங்களா? இங்க வார்த்தைகள் என்ன இருக்கு? யாரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கிட்ட போய் சாகலாம் வேண்டாம். செத்து போனவருடைய ஒரு பிரேதத்தை தொட்டுட்டு ஒருத்தர் ஆசரிப்பு கூடாரத்துக்கிட்ட போனாலும் என்னதான், போகிறவருக்கு ஆபத்து. நமக்கு தெரியும் இல்லையா, இந்த உடன்படிக்கை பெட்டி விஷயத்துல தேவன் எவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருந்தாரு. இப்ப தாவீது காலத்துல கூட பெட்டி அவர் தூக்கிட்டு வரும்போது வண்டியிலிருந்து பெட்டி சருகி விழுகுதுன்னு ஒருத்தர் நியாயமா தடுக்க போறார். தடுக்க போகிறவரு அவர் ஒரு ஆசாரியனாகவே இருந்தாலும் அந்த இடத்துல அவர் என்ன ஆனாரு? மரித்து போனார். காரணம் என்ன? பெட்டியை தொடுறதோ பெட்டியை சுமக்கிறதோ கோகாத்தியர் தான் செய்யணும். லேவியின் வம்சத்துல கோகாத்துன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பம் சார்ந்த உறவுகள் தான் கர்த்தருடைய பெட்டியை சுமக்கணும். லேவியனா இருந்துட்டாரு, ஆசாரியனா இருந்துட்டாரு, பெட்டியை போய் தொடுறாரு, ஏத்துக்க முடியாது. அப்ப அதுலயே தேவன் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கிறார் சொன்னா, அப்ப இந்த ஒரு கூடார சம்பந்தப்பட்ட சேவை செய்வதில் எந்த அளவுக்கு தேவன் கண்டிஷனா அவர் இருந்திருப்பார். இதுதான் வசனத்துல பார்க்கிறோம். யாராவது ஒருத்தர் பிரேதத்தால் தீட்டுப்பட்டுட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கிட்ட போனால் அவன் அறுப்புண்டு போவான். தீட்டு கழிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டு இருப்பான். அப்ப இந்த வாசகம் தான் நமக்கு சொல்ல வருது, ஆசரிப்பு கூடாரத்தை கானானுக்குள் எந்த இடத்துல வச்சாலும் இடம் ஒரு முக்கியம் அல்ல. ஆனா அந்த இடம் சுத்தமானதாக, புனிதமானதாக, அந்த இடத்தின் பக்கத்துல குடியிருக்கிற ஜனங்கள் எல்லாம் நேர்மையானவர்களாக, பாவமற்றவர்களாக இருக்கணும். கூடாரம் இருக்கு, சுத்தியில் இருக்கிற ஜனம், அதுக்கு நெருங்கி வசிக்கக்கூடிய ஜனம் கெட்டவர்களா இருந்தாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆபத்து. ஸோ ஆனாலும் இஸ்ரேலர்களுக்கு இப்ப கூடாரத்தை ஒரு இடத்துல ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. இதை குறித்து பாடத்துல அடுத்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா தெரியும். யோர்தானை கடந்து வந்த உடனே
ஜனங்களுக்கு மத்தியில ரொம்ப ஒரு செழிப்பான இடமா இஸ்ரேலர் பார்த்த இடம் எரிகோ. இந்த எரிகோ பகுதியில் காணப்பட்ட கில்கால் அப்படின்ற இடத்துல இந்த டேபர்நாக்கில் அந்த டென்ட்டை வந்து போடுறாங்க. அப்படின்னா கானானுக்குள் நுழைந்த உடனே முதலில் ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்பட்ட இடம் எது? கில்கால். கிரேட் சர்க்கிள், பெரிய வட்டம் அப்படின்றது அர்த்தம். பாருங்க, இப்ப இந்த கில்காலுக்கு அவங்க வந்தாங்க யோர்தானை கடந்த உடனே என்பதற்கு நாம் வசனம் வாசிச்சிடலாம். யோசுவா 4ஆம் அதிகாரம் 19வது வசனம், 4:19. இந்த பிரகாரமாக முதல் மாதம் 10ஆம் தேதியிலே ஜனங்கள் யோர்தானிலிருந்து கரையேறி எரிகோவுக்கு கீழெல்லையான கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள். ஆமா, கில்காலிலே பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. இதான் கானானுக்குள்ள அவங்க நுழைஞ்சிருக்கிறாங்க. நுழைந்த உடனே இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு திருப்தி வருது. இந்த கில்கால்லே என்ன பண்ணிடலாம், நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவிடலாம் என்று நிறுவிட்டாங்க. ஆனா உண்மையிலே இது நல்ல இடமா இருந்துச்சா? கில்கால்ல நிரந்தரமா ஆசரிப்பு கூடாரம் காணப்பட்டுச்சானா நீங்க நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்க்க முடியும். கில்காலிலே வெறும் 7 ஆண்டுகள், 7 இயர்ஸ் மட்டும்தான் ஏறத்தாழ ஆசரிப்பு கூடாரம் இருந்திருக்கு. எப்படி சொல்லலாம் 7 வருஷம்னு? வேதாகம காலக்கணக்கு பாடம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? இஸ்ரேலர் கானானை சுதந்திரிச்சு பங்கிட்டு கொள்வதற்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 6 வருஷம் இல்லையா? வனாந்தர பயணம் 40 வருஷம், கானானை பங்கிடுறதற்கு 6 வருஷம் இல்லையா? அப்ப பாருங்க, கானானுக்குள் நுழைஞ்ச உடனே ஆசரிப்பு கூடாரத்தை ஃபார்ம் பண்ணி இருக்கிறாங்கன்னா அப்போ அந்த பங்கிடப்படுகிற வேலையெல்லாம் நடந்து முடிகிறதுக்கு எத்தனை வருஷம் கிராஸ் ஆயிருக்கும்? 6 வருஷம். அதுக்கப்புறம் இடம் மாறுது, கில்கால்ல இருந்து வேற இடத்துக்கு போகுது. ஏன்? யாருக்குமே தேசங்கள் பங்கிடப்படாத போது ஒரு ஸ்டாண்டர்டான இடமாக ஒரு இடத்தை எப்படி ஃபார்ம் பண்ண முடியும்? ஏன்னா தேவன் ஆரம்பத்தில் என்ன சொன்னாரு? சீனாய் மலை மேல மோசேட்ட பிரமாணம் கொடுக்கும் போதே, நான் உங்கள் நடுவே வாசம் பண்ண எனக்கு என்ன பண்ணணும்? கூடாரத்தை உண்டு பண்ணும். அப்ப நடுவே வாசம் பண்ணனா இஸ்ரேலின் சந்ததிக்கு அந்த முழு கானான் தேசம் பகிரப்பட்டு பிரித்து கொடுக்கப்பட்டு எல்லா கோத்திரங்களும் அவங்க சுதந்திர வீதத்துல போய் குடியேறின பிற்பாடு தானே ஒரு சென்டர் பாயிண்ட் எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். இப்ப தேசமே பங்கிடப்படுறதற்கு முன்பு ஒரு நடுமையமான நிலப்பகுதியை எப்படி அறிய முடியும்? ஸோ கில்கால் ஒன் சைடா இருந்திருக்கு. என்ட்ரன்ஸ் ஒரு கானானுக்குள்ள நுழைகிற ஆரம்பத்திலேயே காணப்படுகிற ஒரு இடத்தை போல இருந்திருக்கு. எனவே ஒரு 7 வருஷம் வரைக்கும் தாக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடம் மாற்றப்பட்டிருக்கு. காரணம் என்ன? வாசகம் இருக்கு பாரு, அந்த ரெட் லைனுக்கு கீழே. அது தேசத்தின் கிழக்கு எல்லையில் இருந்தது, மேலும் கோத்திரத்தார் ஒன்று கூடுவதற்கு வசதியாக அது இல்லை. இது ரொம்ப சீக்கிரமே அவங்களுக்கு தெரிய வந்து இடத்த என்ன பண்றாங்கன்னா சேஞ்ச் பண்றாங்க. ஸோ அப்போ ஆசரிப்பு கூடாரத்தின் அறியப்படாத வரலாறுல கானானுக்கு நுழைந்த உடனேயே முதலில் கூடாரம் வைக்கப்பட்ட இடம் எது? கில்கால். இப்போ அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாத்துறாங்க. ஒரு 7 இயர்ஸ்லயே இடம் சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் பிளேஸ், அடுத்த இடம் எது? ஸ்லைட்ல நீங்க பார்க்கலாம். சீலோ, ஃபேமஸான இடம் இல்லையா? அதிகமான இந்த வார்த்தைகள் இந்த இடத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆசரிப்பு கூடாரம் இங்கே இருந்ததற்குரிய சில தகவல்களும் பல பாடங்களை நம்ம தெரிஞ்சிருக்கலாம். ஆம் அன்புக்குரியவர்களே, சீலோ என்பது ரொம்ப ஒரு ஃபேமஸான இடம் கானான்ல. ஆசரிப்பு கூடாரம் அதிக காலங்கள், அதிக வருஷங்கள் இந்த இடத்துல காணப்பட்டிருக்கு. ஸ்லைடு நீங்க நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்த்தீங்கன்னா தெரியும். தேசத்தோட இயற்கையான மையம், எங்காவது ஒரு மைய இடம் தேவைப்பட்டது. மனிதர்கள் வசிக்கக்கூடாது அந்த இடத்துல, மனிதர்களால் கரைப்படுத்தப்படாத இடமா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இடமாக எப்ராயிம் கோத்திரத்துக்கு சொந்தமான இடம் இந்த சீலோ. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. பாடம் இன்னும் நம்ம நிறைய கடந்து போன பிற்பாடு இந்த வாசகம் நமக்கு உதவி செய்யும். சீலோ எந்த கோத்திரத்துக்கு சொந்தமான இடம்? எப்ராயிம் கோத்திரத்திற்கு சொந்தமான சீலோ எனப்பட்ட இடத்துல தான் இங்க வைக்கப்பட்டுச்சு ஆசரிப்பு கூடாரம். சரி, இப்ப என்ன யூஸ் இஸ்ரேலர்களுக்கு? ஆசரிப்பு கூடாரத்தால் அவங்களுக்கு கிடைக்க போகிற நன்மை என்ன? வனாந்தரத்துல நன்மை இருந்துச்சு, அவங்கள கைட் பண்ணதே அதுதான், வழி நடத்தியதே அதுதான். தேவன் பேசுகிறது அங்கிருந்தா பேசுவார் மோசே மூலம்.
பட் இப்போ வாக்குத்தத்த பூமிக்குள்ள வந்ததற்கு அப்புறம் ஆசரிப்பு கூடாரத்தால ஜனங்களுக்கு என்ன லாபம்? ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒன் டே மீட்டிங் வேற அனௌன்ஸ் பண்ணாரு பிரதர். இப்பதான் முதல் பாடம் போயிட்டு இருக்கு. ஓகே, ட்ரை பண்ணலாம். வனாந்தரத்தில் இருந்து வாக்குத்தத்த பூமிக்குள் வந்த பிற்பாடு ஆசரிப்பு கூடாரத்தால் இஸ்ரேலர்களுக்கு என்ன லாபம்? இதான் கேள்வி. அவ்வளவுதான். பலி செலுத்துறது இல்லையா, ரொம்ப முக்கியமானது. என்ன எந்த இடத்துல இருந்தனாலும் பலி செலுத்தலாம், செய்ய முடியாதுல்ல. ஒரு குடும்பமா ஒரு பலியை ஏறெடுக்கணும். தேவன் சொல்லி இருக்கிற பிரமாணத்தின்படி எங்க தான் போய் செலுத்தணும்? சீலோவில், ஆசரிப்பு கூடாரம் இருக்கிற இடத்துல. வேற தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வது, பண்டிகைகள் ஆசரிக்கணும் இல்லையா? தேவன் சொல்லியிருக்கிறார்ல, பஸ்கா பண்டிகை, பஸ்கா, பாவ நிவாரண நாள், இந்த மாதிரி பண்டிகைகளை ஆசரிக்கணும்னாலும் அவங்க எங்க தான் போவாங்க? ஆசரிப்பு கூடாரம் இருக்கிற இடத்துக்கு தான் போவாங்க. இல்ல ஒரு ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கணும், ஒரு மொத்த தேசத்தினுடைய ஒரு தேசிய கூடுகை, ஓவரால் அவங்க நேஷன்ஸ் எல்லாம் அவங்க ஒன்று சேர்ந்து நிற்கணும் ஒரு காரியமா அப்படின்னா எங்க தான் நிற்பாங்க? சீலோவில் தான் வருவாங்க. பாருங்க, அன்றைய காலகட்டத்தில் நமக்கு சில நேரம் டவுட் வரலாம், பிரதர் ஒரே நேரத்தில் கூடன்னா 20 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க, சீலோன்ற இடம் என்ன அவ்வளோ பெரிய இடமாவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சா பாருங்க, பொதுவாக இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு இடத்துல கேதர் ஆகணும்னா எல்லா ஜனங்கள் வரணும்னு அவசியம் கிடையாது. அந்தந்த ஜனங்களுக்குரிய பிரதிநிதி இருப்பார். 100 பேருக்கு ஒரு அதிபதி, 1000 பேருக்கு அதிபதி இருக்கிறாங்கல்ல, அப்படிப்பட்டவங்க வந்தாலே யார் வந்த மாதிரி? ஜனங்கள் வந்த மாதிரி. உதாரணம், பாவ நிவாரண நாள் பலி நடக்கும்ல, அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லாரும் கூடார வாசல்ல தானே வெயிட் பண்ணணும். மொத்த இஸ்ரேல் ஜனங்கள் வெயிட் பண்ணாங்கன்னா நிலைமை எப்படி இருக்கும்? ஒருவேளை சகோதரிகள், கை குழந்தைகள் இவங்கெல்லாம் வச்சுட்டு அப்படி நிற்கிற மாதிரி ஒரு சூழலை தேவன் சொல்லியிருப்பாரா? அனைத்து இஸ்ரேல் ஜனங்கள் சார்பாக அந்தந்த ஜனங்களினுடைய லீடர்ஸ் வந்து நிற்பாங்க. மற்ற ஜனங்கள்லாம் எங்க வெயிட்டிங்ல இருப்பாங்க? அவருடைய கூடாரத்துல வீட்டில் வந்து காத்திருப்பாங்க. அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடக்கூடாதா? எல்லாருமே சாப்பிடாம இருப்பாங்க. எந்த வேலைகளுக்கு போகாம அமைதியா ஓய்ந்திருக்கணுமா? ஓய்ந்திருப்பாங்க. ஆனா கூடார வாசல்ல வந்து நிக்கிறது 20 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் கும்பலா வந்து நிக்கணும்னா அது முறையா இருக்காது, அது பிராக்டிக்கலா இருக்காது. அப்ப ஜனங்கள் சார்பாக பிரதிநிதிகள் வந்தாலே ஜனங்கள் வந்ததற்கு சமம். சோ அப்ப இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கிறோம். சீலோவில் ஆசரிப்பு கூடாரம் காணப்பட்ட போது பலிகள் செலுத்தணுமா? வருவாங்க. தேவனுடைய வார்த்தைகளை பெறணுமா? வருவாங்க. பண்டிகைகளை ஆசரிக்கணுமா? சில நேரம் குடும்பமா கூட என்ன பண்ணிடுவாங்க? சீலோவுக்கு வந்துடுவாங்க. இல்ல ஒரு தேசத்தின் ஒற்றுமைக்கான ஒரு கேதரிங் நடக்க போதா? சில தீர்மானங்கள், சில முடிவுகள் எடுக்க போறாங்களா? இங்க வருவாங்க. இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த சீலோவிலே ஆசரிப்பு கூடாரம் காணப்பட்டது. இதை பற்றின சில விவரங்கள் இங்க நிறுவப்பட்ட சூழலை குறித்து நம்ம வேத வசனங்கள்ல பார்க்கலாம். யோசுவா 18ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்கள் வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. அடுத்த வசனம். ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள்? அன்புக்குரியவர்களே, வார்த்தைகள் வெளிப்படையா இருக்கு. சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தினாங்க. தேசம் இஸ்ரேல் வசம் ஆயிற்று. அடுத்தது தேசமெல்லாம் பங்கிடப்பட்டாச்சு. ஆனாலும் ஆசரிப்பு கூடாரம் இருக்கிற இடத்துலயே ஜனங்கள் இருந்து கொண்டு அவரவர் சுதந்திர வீரத்துக்கு போக மாட்டேன்றாங்க. உதாரணம் இருக்கு இல்லைங்களா? இப்ப நம்மெல்லாம் ஒருவேளை கர்த்தருடைய சபைக்கு தேவனை தொழுது கொள்வதற்கு வரோம், இல்ல ஏதாவது ஒரு கன்வென்ஷன், மாநாடு, இந்த மாதிரி விஷயங்கள், ஆவிக்குரிய கூட்டங்களை நம்ம அட்டன் பண்றோம். இப்போ அட்டன் பண்ணி முடிச்சுட்டா சில நேரம் நமக்கு எப்படி இருக்கும் மனசு? இப்படியே இங்கேயே இருந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு கூட நினைக்க தோணுதுல. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு ஆவிக்குரிய சூழல் நம்மளை சூழ்ந்து இருக்கிறதுனால ஒரு நல்ல மனநிறைவா இருக்குல்ல. இந்த மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்திருக்கு. சீலோவிலேயே பேசாம இப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டா என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் யோசுவா சொல்றாரு,
இப்படியே எவ்வளவு நாளைக்கு உட்கார்ந்துருப்பீங்க? உங்களுக்கு பிரிக்கப்பட்டிருக்கிற சுதந்திர வீதத்திற்கு, வாக்குத்தத்த பூமிக்கு நீங்க என்ன பண்ணுங்க? அவரவர் கோத்திரங்கள் போங்க, அதான் பங்கிட்டு கொடுத்தாச்சுல என்று யோசுவா அந்த இடத்துல அனௌன்ஸ்மெண்ட் பண்றார். இதை குறித்த இன்னும் ஒரு சிறப்பான வார்த்தை 19வது அதிகாரம் யோசுவா புஸ்தகத்துல வசனம் 51 வாசிக்கலாம். ஆசாரியனிக எலெயாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் கோத்திர பிதாக்களுடைய தலைவரும் சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரவேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவைகளே. இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள். பாத்தீங்களா, என்ன ஆச்சரியம்! பங்கிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகள் கூட சீலோவிலிருந்து தான் நடைபெற்றிருக்கு. சீலோவில் இருந்து தான் அந்தந்த கோத்திரங்களுக்குரிய விஷயங்கள் பங்கிடப்பட்டு இப்போ எல்லாரும் அவங்கவுங்க சுதந்திர வீதத்திற்கு போங்க என்கிற அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ சீலோ வாக்குத்தத்த பூமிக்குள் ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்பட்டிருக்கிற 2வது இடம். இதை பற்றி அடுத்த ஸ்லைடில் பார்த்தா தெரியும். சாமுவேலின் நாட்களில் பிரதான ஆசாரியனாகிய ஏலியின் பேரழிவு காலம் வரை, அதாவது சுமார் அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டாக கிடையாது, கொஞ்சம் வருஷங்கள் கூட கூட தாராளமாக இருக்கலாம், 350 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசரிப்பு கூடாரம் எங்கேயே இருந்திருக்கு, சீலோவிலே இருந்து. நம்ம நினைக்கலாம், பிரதர் 350 எப்படி? ஒருவேளை நியாயாதிபதிகள் காலம் சொல்லிட்டா 450 வருஷம் தானே நம்ம சொல்லலாம். ஆனால் நியாயாதிபதிகள் காலத்தில் ஏலியோட பீரியட்லேயே கூடாரம் என்ன ஆயிடுச்சுன்னா, இஸ்ரேல் ஜனங்களை விட்டு அது வேற பக்கம் எடுக்கப்பட்டு போயிடுச்சு. அதனால அப்போ ஏலி காலத்திலேயே பாதிப்பு வந்துருச்சுன்னா ஏலிக்கு அப்புறம் சாமுவேல் வராரா? எனவே அப்போ இவங்க 2 பேருடைய டியூரேஷன், இவங்களுடைய காலப்பகுதிகளை நம்ம மைனஸ் பண்ணோம்னா, அதனால தான் பாடத்தில் சொல்றாங்க சுமார் ஒரு 350 வருஷங்களுக்கு மேலாக ஆசரிப்பு கூடாரம் சீலோ பகுதியில் காணப்பட்டிருக்கு. ஆனால் நல்ல இடம், அருமையான இடம், சென்டர் பாயிண்ட், எப்ராஹிம் கோத்திரத்துக்கு சொந்தமான இடம், ஜனங்கள்லாம் ஈஸியாக வந்துட்டு போகிறதுக்கு ஏற்ற இடம் மற்றும் மக்கள் அதிகமாக வசிக்காத இடம், தீட்டுப்படுத்தப்படாத கரைப்படுத்தப்படாத இடம். ஆனால் இப்படிப்பட்ட இந்த இடம் தொடர்ந்து ரொம்ப தூய்மையானதாக காணப்பட்டதா என்று கேட்டால் கிடையாது, இல்லை. நெக்ஸ்ட் தகவல் இருக்கு பாடத்தில். வருடங்கள் அல்லது ஆண்டுகள் செல்ல செல்ல அதை சுற்றி புனித ஸ்தலத்தில் பணியாற்றும் ஆசாரியர் லேவியர் வசிக்கும் குடியிருப்புகள் வளர்ந்தது. அப்படின்னா இதெல்லாம் இந்த மாதிரி வாசகத்தை நம்ம காலகட்டத்தில் புரிஞ்சுக்கிறது ஈஸி. எப்படின்னா, இப்போ திடீர்னு இப்போ நம்ம திருப்பூரில் பஸ் ஸ்டாண்ட் இப்போ சென்டரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை சுற்றி கடைகள் இருக்குது, மக்கள் குடியிருப்புகள் இருக்குது, நிறைய மக்கள் கூட்டங்கள் வசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. திடீர்னு பஸ் ஸ்டாண்டை தூக்கி கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி அவுட்டரில் வச்சிட்டாங்கன்னா முதல்ல அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஜனங்களுக்கு. ஆனால் அப்படி பஸ் ஸ்டாண்டு நிறுவப்பட்டிருக்கிற இடத்த ஒரு 3 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பார்த்தா எப்படி ஆகிடும்? அந்த இடத்த சுற்றி ஜனங்கள் அதிகமாக வீடுகள் வாங்கி தொழில்கள் ஸ்டார்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஜனக்கூட்டம் அங்கேயும் அதிகமாக பரவுது இல்லையா? இதே மாதிரி தான் சீலோவில் முதல்ல ஃபார்ம் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குன்றதற்காக ஜனங்கள் அதிகமாக அதை சுற்றி என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா குடியேற ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக ஆசரிப்பு கூடாரத்தில் சேவை செய்யக்கூடிய லேவியர்கள், ஆசாரியர்கள், அவங்களோட குடும்பங்கள் அதை சுற்றி வசிக்க வாழ ஆரம்பிச்சாங்க. இப்போ ஜனக்கூட்டம் அதிகமாக வசிக்க ஆரம்பிச்சாலே அங்கே தவறுகள், தீமைகள், தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான காரியங்கள், பாவங்கள் சம்பவிக்க ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ அந்த மாதிரியான அசுத்தங்கள் அந்த இடத்துல நடைபெற ஆரம்பிச்சா இப்போ அந்த இடம் ஒரு ரைட் பிளேஸாக இருக்குமா? சரியான இடமா இருக்குமா? தேவன் வாசம் பண்ணுகிற இடம் புனிதமானதாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. எனவே சீலோன்ற பகுதியையும் இஸ்ரேல் ஜனங்கள் கெடுத்து போட்டார்கள். புனித ஸ்தலமாக இருந்த அதனுடைய புனித தன்மையை, தூய்மையை இஸ்ரேலர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதது நிமித்தம் அசுத்தப்படுத்தினார். இதான் இந்த இடத்துல ஒரு வார்த்தை வருது. இது ஒரு புனித நகரமாக இஸ்ரேலின் தேவன் மீதான ஜனங்களின் பக்திக்கு மறக்க முடியாத இடமாக இருந்திருக்கலாம். சீலோ அப்படின்னு சொன்னாலே அந்த அளவுக்கு ஒரு ஹோலி பிளேஸ் அப்படி இருந்திருக்கு. அடுத்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா தெரியும், வருந்தத்தக்கதாக அது விரைவாக தலைகீழாக மாறியது.
மேலும் அதன் ஒழுங்கீனங்களும் ஒழுக்கக்கேடுகளும் இஸ்ரேலுக்கு ஒரு பழமொழியாக மாறியது. அப்ப சீலோ அதன் புனித தன்மையை இழந்தது. காரணம் யாரு? இஸ்ரேலர். ஏன்னா இடம் என்ன தப்பு பண்ண முடியும்? இடம் தப்பு பண்ணாது. அந்த இடத்துக்குள்ள இருக்கிற மனிதர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? தவறு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வசனம் வாசிக்கலாம் இதை குறித்து. எரேமியா 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். எரேமியா 7 வசனம் 12. நான் முந்தி என் நாமம் விளங்க பண்ணின சீலோவிலுள்ள என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பி நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். அன்புக்குரியவர்களே, இங்க வார்த்தைகள் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். தேவனே சொல்றாரு, நீங்கள் சீலோவில் உள்ள என் ஸ்தலத்துக்கு போய் அவர்களினுடைய பொல்லாப்பி நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். சோ இங்க தேவனே சொல்லியிருக்கிறாரு, அந்த சீலோ என்பது அதனுடைய புனித தன்மைகளை அது இழந்து போனது என்று. சோ அன்புக்குரியவர்களே, இந்த சீலோ பகுதி ஒரு கரைப்பட்ட பகுதியாக மாறியது. இதற்கு சில ஆதாரம் இருக்கு பைபிள்ல. அது போன்ற ஒரு பகுதியாக அது மாறி இருக்கு என்பதற்கு அதை நீங்க நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நீங்க கவனிக்கலாம். சகோதரிகள் முடிஞ்சா இந்த வாசகத்தை வாசம். இஸ்ரேலின் எதிரிகளால் அது அழிக்கப்பட்டு மீண்டும் குடியேறாமல் இருக்க கர்த்தர் அனுமதித்தார். அப்போதும் கூட யோசுவாவின் மரணத்துக்கு சில ஆண்டுகளுக்கு பிறகு ஆரோனின் பேரன் பினகாஸ் இன்னும் பிரதான ஆசாரியராக இருந்த போதும் அது ஒரு அவதூறான நடவடிக்கையில் இடம்பெற்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, ஒரு மிகப்பெரிய அவதூறான நடவடிக்கைகளில் அது ஈடுபட்டிருக்கு அல்லது செயல்பட்டிருக்கு. என்ன அவதூறான நடவடிக்கைனா, ஒரு சின்ன லீடு கொடுக்குறாங்க பாருங்க. யோசுவா காலத்துக்கு பிற்பாடு அப்படின்னா யோசுவா தான் ஒரு முதல் நியாயாதிபதி. அவருடைய காலத்துக்கு பிற்பாடு அப்படின்னா பாருங்க, கானானுக்குள்ள நுழைந்து ஒரு 40 வருஷம் கடந்திருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா யோசுவாவின் தலைமைத்துவம் வந்து ஒரு 23 வருஷங்கள் தான். அவர் நாட்களுக்கு பிற்பாடே இந்த சீரோவில் சில அவலட்சணமான செயல்கள் நடைபெற்றிருக்கு என்று இங்கு சொல்லப்படுது. அந்த செயல் என்னவென்றால், இது நியாயாதிபதிகளில் நமக்கு 19 21 அதிகாரங்களில் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் இஸ்ரேல் வரலாற்றில் நடைபெற்றதாக நியாயாதிபதிகள் 19 21 அதிகாரங்கள் வரைக்கும் பார்த்தா நமக்கு அங்க சில விவரங்கள் சொல்லப்படும். ஆனால் நியாயாதிபதி புத்தகத்துல கடைசி அதிகாரங்களில் இந்த சம்பவம் நடந்திருந்தாலும் உண்மையா இந்த சம்பவம் நிகழ்ந்தது எப்போ என்று கேட்டா யோசுவாவின் மரணத்துக்கு பிற்பாடு. எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க, ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். ஏன்னா இது ஆசரிப்பு கூடாரம் பற்றி பாடம் நம்ம பார்க்குறோம், அதோட வரலாறு பற்றி பார்க்குறோம். கவனமாக கவனித்தால் நமக்கு விஷயங்கள் புரியும். நியாயாதிபதிகள் புத்தகத்தின் கடைசி சில அதிகாரங்களில் நடைபெற்ற சம்பவத்தை எப்படி நியாயாதிபதிகளின் ஆரம்பத்தில் இருந்த யோசுவா காலத்துக்கு பின்பு அது நடந்திருக்கணும் என்று எப்படி சொல்லலாம்? இதற்கான காரணங்கள் இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் வசனம் 28 வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 20 வசனம் 28. ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகன் பினகாஸ் அந்நாட்களிலே அவருடைய சந்நிதியில் நின்றான். எங்கள் சகோதரராகிய பென்யமீன் புத்திரரோடே பின்னும் யுத்தம் பண்ண புறப்படலாமா புறப்படலாகாதா என்று அவர்கள் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர், போங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அன்புக்குரியவர்களே, இங்க வார்த்தைகள் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரத்துல ஒரு யுத்தத்துக்கு போகலாமா போக வேண்டாமா என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்து யார்கிட்ட கேட்கிறாங்க? ஆன்சர் நீங்க ஸ்லைடு பாஸ் சொல்லிடலாம். யார்கிட்ட கேட்கிறாங்க ஜனங்கள்? ஆசாரியர்கிட்ட கேட்கிறாங்க. ஆசாரியர் பெயர் என்ன? பினேகாஸ். இவர் தான் இப்ப பிரதான ஆசாரியர். பினேகாஸ் யாரோட பையன்? எலேசாரோட பையன். மாத்திட்டு சொல்லிடாதீங்க, எலேசார் பையன். எலேசார் யாரோட பையன்? ஆரோன் பையன். அப்ப பினேகாஸ் ஆரோனுக்கு பேரன். கரெக்டுங்களா? இப்ப ஆரோனுடைய காலம் எப்ப முடிஞ்சு போச்சு? வனாந்தர பயணத்துல இஸ்ரேல் ஜனங்கள் வரும்போது மோசேக்கு முன்பே யார் மரிச்சிட்டா? ஆரோன் மரிச்சிட்டார். இப்ப ஆரோன் மரிச்சிட்டா, அதுக்கப்புறம் அவங்க பசங்க தான் ஆசாரியர்கள். அதுல எலேசார்.
இப்போ ஆரோன் மரிச்சதுக்கு அப்புறம் எலையசார் ஊழியம் பண்ணியிருக்கிறார்னா எலையசாருக்கும் ஒரு வயசாகி அவர் மரிச்சிருப்பார்ல. அப்ப மோசேக்கு முன்னாடி ஆரோன் மரிச்சிட்டார்னா அப்ப மோசே காலகட்டத்தில், மோசையோட கடைசி காலகட்டத்தில் எலையசார் சார்ஜில் இருக்கிறார், ஊழியத்தில் இருக்கிறார். மோசேக்கு அப்புறம் யோசுவா வரார். அப்ப யோசுவா காலகட்டத்தில் யார் தான் ஊழியத்தில் இருந்திருப்பா? ஆசாரிய ஊழியத்துல இளையசார் இருந்திருப்பார். இப்ப இளையசார் காலம் முடிஞ்சிருச்சுன்னா இளையசாருக்கு அடுத்த பையன் யாரு? பினேகாஸ். அப்ப புரிஞ்சுதுங்களா? அப்ப பினேகாஸ் ஆசாரியனா இருக்கிறார் என்று சொன்னா யோசுவாவின் காலத்துக்கு பின்னாடி தான் இருந்திருக்க முடியும். இது நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரத்தில் இப்படி ஒரு வசனம் இருந்தாலும் இந்த சம்பவம் சம்பவித்தது எப்பவென்றால் யோசுவாவின் மரணத்திற்கு பிற்பாடு. உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, பென்யமீன் புத்திரரோட போய் சண்டை போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யார் கேட்கிறா? இஸ்ரேலர் கேட்கிறாங்க. அப்படின்னா மீதி 11 கோத்திரம் ஒன்று சேர்ந்து ஒரு கோத்திரத்திற்கு விரோதமா சண்டை போடலாமான்னு கேட்கிறாங்க. ஒரு புறஜாதியாரோட போய் சண்டை போடலாமான்னு கேட்டா நியாயம். கோத்திரங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை, பிரச்சனை. அதுல தேவன்டே போய் கேட்கிறாங்க, பென்யமீனியருக்கு விரோதமா நாங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து சண்டைக்கு போலான்னு நினைக்கிறோம், போகலாமா கேட்டா தேவன் என்ன சொல்றாரு? போங்க. அப்படி என்றால் பென்யமீனியர் அந்த இடத்துல மிக மோசமான தவறு, பாவத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம நியாயாதிபதிகள் ஸ்டடீஸ் டீட்டெயில்டாக படிச்சுட்டு வரோம். அந்த சீசன் வரும்போது அப்படி என்ன தப்பு பண்ணாங்க பென்யமீனியர் என்பதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கலான்னா, யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துக்கு பிற்பாடு ஒரு ஸ்லைடு இருக்கும், அதை நீங்கள் டிஸ்பிளே பண்ணலாம். சகோதரிகள், இதை நீங்கள் வாசிங்க. ஆரோனின் குமாரனாகிய எலெயாசார் பூத்தியேலுடைய குமார்த்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு பினகாசை பெற்றாள். அவரவர் வம்சங்களின்படி லேவியருடைய பிதாக்களாகிய தலைவர் இவர்களே. ஓகே, இது ஜஸ்ட் ஆரோன், எலெயாசார், பினேகாஸ் இந்த குடும்ப உறவுகளுக்கான ஆதாரம். நீங்க அடுத்த ஸ்லைடு வந்தது, இதை வாசிங்க சிஸ்டர். நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். இதுவும் இல்லை, நானே சொல்லிடுறேன். நீங்கள் உங்கள் மொபைலில் பாருங்கள், ஒரு பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். லேவியன் மற்றும் அவரது மறுமனையாட்டியின் விஷயத்தில் நடந்த ஒரு பெரிய துயர சம்பவம் நியாயாதிபதிகளின் வரலாற்றின் ஆரம்பத்திலேயே நடந்திருக்கிறதை நாம் அறிவோம். யோசுவாவின் மரணத்தில் இருந்து சில காலத்துக்கு பின் இது நடந்திருக்கணும். ஏனென்றால் ஆரோனின் பேரன் பினேகாஸ் உயிருடன் இருந்தார். பிராக்கெட்ல சகோதரர் பிராங்க் ஷேலுவோட கமெண்ட்ஸ், இது பேஜ் நம்பர் 96. அப்ப சகோதரர் பிராங்க் ஷேலு இந்த கருத்தை வலியுறுத்துறார். 20ஆம் அதிகாரத்துல அல்லது நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரத்துல ஒரு சில அதிகாரங்களாக சம்பவித்த துயர சம்பவம் யோசுவா காலத்துக்கு பிற்பாடே நடந்திருக்கணும். அப்ப அன்புக்குரியவர்களே, நாம என்ன சொல்ல வரோம்? சீலோ எனப்பட்ட அந்த இடத்தை இஸ்ரேலர்கள் எந்த அளவுக்கு கெடுத்து போட்டிருக்கிறாங்க என்பதற்கு ஒரு நல்ல சாம்பிள், ஒரு உதாரண சம்பவம் தான் நியாயாதிபதிகளின் கடைசி ஒரு 3-4 அதிகாரங்களில் நடைபெற்ற சம்பவம். குறிப்பா பென்யமீன் இனத்தை சார்ந்த ஒருவர்கள் அல்லது ஒரு டீம், லேவி எனப்பட்ட ஒரு லேவி கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனுஷன், அவருடைய மனைவிக்கு அவங்க மிகப்பெரிய துரோகத்தை, ஒரு சீர்கேடான செயல்களை பென்யமீன் டீம் செஞ்சிருவாங்க. அப்படி செஞ்சதற்காக தண்டனை, பழிவாங்குதலுக்காக 11 கோத்திரங்களும் ஒன்று சேர்ந்து பென்யமீனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போவாங்க. அப்ப யோசிக்கணும், லேவி என்பவர் அல்லது லேவி கோத்திரத்தை சார்ந்தவர் ஆசரிப்பு கூடாரத்தில் சேவை செய்யக்கூடியவர். இப்படி ஆசரிப்பு கூடாரத்தில் சேவை செய்யக்கூடிய ஒருத்தருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல், கொடூரமான நிலவரங்கள், தீமை, பாவம் நிறைந்த காரியங்கள் நடைபெற்றிருக்கு அந்த காலகட்டத்தில். அதன் விளைவுதான் அவங்களே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அடிச்சுக்கிற மாதிரி சூழல் உருவாயிருக்கு. தப்பு என்ன நடந்துச்சு, என்ன மாதிரி பாவம் சம்பவிச்சிச்சு, அதை இங்க நம்ம பார்க்கல. சில வசனங்களே நமக்கு புரியுது. பென்யமீனியருக்கு விரோதமா 11 கோத்திரத்தையும் போங்கன்னு தேவன் சொல்றாருன்னா அப்ப எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கும். இந்த அளவுக்கு தேசம் கெட்டு போய்கிட்டு இருக்கு, ஜனங்கள் பாவிகளா மாறிட்டு இருக்கிறாங்க. சீலோ என்கிற பகுதி ஒரு தூய்மையற்ற பகுதியாய், பாவம் நிறைந்த பகுதியாக மாறிக்கொண்டே இருந்திருக்கு.
எனவே இப்போ தேவனோட மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் அவருடைய கரம், அவருடைய வாசம் பண்ணுகிற நிலைமை இருந்திருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஜனங்கள் சரியில்லை என்றால் என்னதான் தூய்மையா ஒரு இடத்தை ஏற்படுத்தி தேவனுடைய வாசஸ்தலத்தை வச்சாலும் தேவன் அங்கே வாசம் பண்ண மாட்டார். இதோட தாக்கங்கள் இப்படிப்பட்ட பாவங்களுக்கு பிற்பாடு என்னவாக மாறி போச்சு? சில பகுதிகள் இருக்கு. நீங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் முதல் அதிகாரம் ஒரு 4-5 ஸ்லைடு தாண்டி வந்தீங்கன்னா தெரியும். 1 சாமுவேல் முதல் அதிகாரம் வசனங்கள் 14 மற்றும் 15 வசனங்கள் வாசிக்கலாம். அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். சாமுவேல் புஸ்தகத்துல ஒரு சம்பவம் வருது. நம்ம எல்லாரும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா? இது யார் யாருக்கு நடுவில் நடக்கிற டிஸ்கஷன்? அன்னாள் ஏலி. ஏலி தான் இப்ப பிரதான ஆசாரியர். இன்னொரு வார்த்தையில சொல்லிட்டா நியாயாதிபதி. ஏலி எங்க சேவை செஞ்சுட்டு இருப்பாரு? ஆசரிப்பு கூடாரத்துல. ஆசரிப்பு கூடாரம் எந்த இடத்துல இருக்கணும்? இப்போ சீலோவில். இப்ப சீலோவில் ஆசரிப்பு கூடாரத்துல சேவை பண்ணிட்டு இருக்கிற இவரு ஒரு ஸ்திரீ, அதாவது அன்னாள். அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை ஜெபத்துல தேவ சமூகத்துல வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது ஏலி என்ன சொல்றாரு அவங்கள பார்த்து? நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு என்ன பண்ணிடு? விலக்கிடு. இப்படி அன்னாள் பார்த்து ஏலி சொல்றாருனாலே இதோட அர்த்தம் என்னன்னா, அன்றைய காலகட்டத்தில் சீலோவில் காணப்பட்ட அந்த ஆசரிப்பு கூடாரம் பக்கத்துல இது போல மதுபானத்தால் வெறி கொண்டவர்களும் வந்துட்டு போயிருக்கிறாங்க என்பது ஏலி சொல்ற இந்த அட்வைஸ்ல இருந்தே தெரியுதா? எதற்காக இப்படி குடிச்சிட்டு வந்து இங்க புலம்பிட்டு இருக்கிற? நீ உன் குடியை விட்டு விலகுன்னு ஒரு பெண்ணை பார்த்து ஏலி சொல்றாருன்னா கண்டிப்பா அந்த காலம் மிகவும் சீர்கெட்ட காலமாக மாறிப்போச்சு. ஏலியோட பசங்க ஓபினி பினேகாஸ் எவ்வளவு பெரிய துன்மார்க்கர்கள் நமக்கு தெரியும் இல்லையா? தேவனுடைய ஆலயத்தின் பலிகளுக்கு அடுத்த விஷயத்துல மோசமான பாவங்கள் செய்தவங்க. அப்ப அவங்க காலகட்டத்திலையும் ஆசரிப்பு கூடாரம் எந்த இடத்துல தான் இருந்திருக்கணும்? சீலோவில் தான் காணப்பட்டு இருக்கணும். சோ அப்ப அன்புக்குரியவர்களே, ரொம்ப தெளிவா இங்க தெரிய வருது, சீலோவில் இருந்த ஆசரிப்பு கூடாரம் ஆரம்பத்துல தூய்மையாக புனிதமாக இருந்தாலும் காலங்கள் போக போக ஜனங்களின் பாவத்தினால் அந்த இடம் சபிக்கப்பட்டது, அந்த இடம் பாதிக்கப்பட்டது. சரி, அப்ப தேவன் வாசம் பண்ணுகிற ஆசரிப்பு கூடாரம் இல்ல உடன்படிக்கை பெட்டி இனிமேலும் சீலோவில் இருக்க முடியுமா? இருக்க முடியாத சூழல் உருவானது. எப்படி நடந்துச்சு சூழல்? 1 சாமுவேல் 4 அதிகாரம் 2வது வசனத்தினை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 4 வசனம் 2. பெலிஸ்தர் இஸ்ரேலுக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்து இஸ்ரேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். பாருங்க, இப்ப ஏலியின் காலத்துல பெலிஸ்தரோட படை உள்ள வராங்க இஸ்ரேலுக்குள்ள. எதிர்த்து சண்டை போடுவதற்கு போய் இஸ்ரேலர்கள் யுத்தத்துல ஈடுபட்டால் தோல்வி இஸ்ரேலர்களுக்கு. ஏறத்தாழ 4000 பேர் செத்து போயிருக்கிறாங்க இஸ்ரேலர். உடனே இப்ப இந்த ஓபினி பினேகாஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்து சில லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க. என்னன்னா, பெலிஸ்தரை எதிர்த்து நம்ம ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்மகிட்ட தான் கூடாரம் இருக்கே, உடன்படிக்கை பெட்டி இருக்குல்ல, தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அந்த உடன்படிக்கை பெட்டியை யுத்த களத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டா எந்த எதிரிகளாலும் நம்மளை என்ன பண்ண முடியாது? முறியடிக்க முடியாது அப்படின்னு நம்பினாங்க. இதான் வசனம். அடுத்த வசனம் நீங்க பார்க்கலாம். 3வது வசனம் 1 சாமுவேல் 4:3. ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்ததென்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வரவேண்டியது என்றார்கள். பாத்தீங்களா? பெட்டியை கொண்டு வந்தா ஜெயிச்சிருவோம்னு நினைச்சாங்க. ஆனா நடந்தது என்ன அப்படின்னா, பெட்டியை உண்மைக்கே கொண்டு வந்தாங்க இஸ்ரேலர். சில பாடங்கள் நீங்க கேட்டிருக்கலாம். அப்படி பெட்டியை கொண்டு வரும்போது ஒரே சவுண்டு, மொத்த இஸ்ரேலர்களும்
ஆர்ப்பரிக்கிறாங்க. பெலிஸ்தர் அந்த சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு அவங்க பயப்படுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, இல்ல இந்த மாதிரி அவங்களுடைய தேவன் வாசம் பண்ணுகிற பெட்டியை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க என்று. உடனே பெலிஸ்தருக்கு ஒரு பயம் வந்துச்சு. பெட்டி உள்ள வந்துடுச்சுன்னா கண்டிப்பா யுத்தத்துல யார் தான் ஜெயிக்கணும்? இஸ்ரேல் தான் ஜெயிக்கும். அப்படி பயம் வந்தாலும் பெலிஸ்தர் தங்களை பலப்படுத்திக்கிறாங்க. பலப்படுத்திக்கிட்டு இல்ல நம்ம ஏத்து சண்டை போடலாம் அப்படின்னு பெலிஸ்தர் அந்த யுத்தத்துல மும்முரமா தீவிரமா ஈடுபடுவாங்க. ஆனா என்ன ஆச்சரியம், உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தும் இஸ்ரேலர்களால் அந்த யுத்தத்துல ஜெயிக்க முடியல. இஸ்ரேலர்கள் முறிந்து ஓடியது மாத்திரமல்ல, உடன்படிக்கை பெட்டியும் யார் பக்கம் போயிடுச்சு? பெலிஸ்தர் பக்கம் போயிடுச்சு. பாருங்க, அப்ப சீலோவில கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடமா இருக்கிற ஆசரிப்பு கூடாரம் இருக்கு. ஆனா ஆசரிப்பு கூடாரத்துல இப்ப எது மாத்திரம் இல்ல? உடன்படிக்கை பெட்டி மாத்திரம் இல்ல. இப்படி இருந்தா சரியா இருக்குமா? இப்ப மனித உடல் இருக்குல்ல, நம்ம எல்லாருக்கும் உடம்பு இருக்கு, மூளை இருக்கு, கண் இருக்கு இல்லையா, கிட்னி, லிவர் எல்லாமே இருக்கு. இருதயம் மட்டும் இல்லைன்னா எப்படி இருக்கும்? இருதயம்ன்ற பார்ட்டை மட்டும் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா ஏதாவது யூஸ் இருக்கா? ஹார்ட் தான் சென்டர் ஆஃப் த பாடி இல்லையா? மனித ஒரு உடல் உறுப்புகளிலேயே முக்கியமானது இருதயம். இப்ப இந்த மாதிரி தான் ஆசரிப்பு கூடாரத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிற பெட்டியே இல்லைன்னா, உடன்படிக்கை பெட்டியே இல்லைன்னா, வெறும் கூடாரத்தை வச்சு என்ன பண்றது? இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வரலாறுல இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. என்ன துயர சம்பவம்? சீலோவில் இது இருக்கு, கூடாரம் இருக்கு, கூடாரம்லாம் இருக்கு. கூடாரத்துல எது மட்டும் கிடையாது? பெட்டி மட்டும் கிடையாது. ஏன்னா பெட்டி இப்ப எங்க போயிடுச்சு? பெலிஸ்திய படைகள் எடுத்துட்டு போயிட்டாங்க. வசனங்கள் வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 சாமுவேல் 4:11. தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமார் ஓப்னியும் பினகாசும் மாண்டார்கள். பாத்தீங்களா? பெட்டி பிடிக்கப்பட்டது. துன்மார்க்கர்கள் ஓப்பினி பினேகாஸ் மரிச்சு போயிட்டாங்க. எனவே இப்போ தேவன் தண்டிக்கிறார். தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இடத்தை அசுத்தப்படுத்தினது நிமித்தம் பெலிஸ்தர் கையில அவங்க பாதிக்கப்படுற மாதிரி, பெட்டி பிடிக்கப்படுகிற மாதிரி சூழல்களை தேவன் அந்த இடத்துல அனுமதிச்சிட்டார். இப்படி நடந்த துயர சம்பவத்தின் செய்தி ஏலியை நோக்கி வருது. ஏலி கிட்ட கொண்டு வராங்க. இந்த மாதிரி உங்க பசங்க 2 பேர் செத்து போயிட்டாங்க, பெட்டியும் பிடிக்கப்பட்டது. ஏலி எதை நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாரு? பையன் செத்ததை நினைச்சா இல்ல பெட்டி பிடிக்கப்பட்டது நினைச்சானா? பெட்டி பிடிக்கப்பட்டது. 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 1 சாமுவேல்ல. அவன் அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்னவுடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். போதும். பாருங்க, ஏலி கர்த்தருடைய பெட்டி வெளியில போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவர் அந்த அதிர்ச்சியிலேயே கீழே விழுந்து அவர் என்ன பண்ணிட்டாரு? மரிச்சு போயிட்டார். சோ அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வு இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மறைக்கப்பட்ட வரலாறுல முக்கியமான நிகழ்வு. ஒருவேளை நம்ம வேதாகமத்தை வாசிக்கிற போது நம்ம எளிமையா பார்த்துடலாம், பெட்டி இஸ்ரேலை விட்டு புறஜாதிகள் பக்கம் போச்சுன்னு. இது வெறுமனே பெட்டி போனது மட்டுமல்ல, இந்த பாவத்தின் காரணமாக தேவன் சிவியரான நடவடிக்கைகள் எடுத்தார் இஸ்ரேல் மேல. என்னென்ன நடவடிக்கை எடுத்தாரு? ஒரு சின்ன தலைப்பு வரும் உங்களுக்கு இந்த இடத்துல. சேஷ்டபுத்திர வாய்ப்பு கைமாறுதல். இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான பதிவுகள் வேதாகமத்துல, கவனித்தால் புரியும். சேஷ்டபுத்திர பாகம் கைமாறுதல் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும். பெட்டி இஸ்ரேலை விட்டு வெளியில போனதுக்கும் சேஷ்டபுத்திர பாகம் கைமாறுவதற்கும் என்ன தொடர்பு? எளிமையா யோசிக்கலாம். சீலோவில் தானே கூடாரம் இருந்துச்சு. சீலோ யாருடைய கோத்திரம்? எப்ராஹிம் கோத்திரம். எப்படி எப்ராஹிம் கோத்திரத்துல போய் உடன்படிக்கை பெட்டியோ கூடாரமா வைக்கிறதற்கு சம்மதிக்கலாம் ஜனங்கள்? அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்திருக்குல்ல, இல்ல 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 தேவனுடைய ஆலயம் எங்க கோத்திரத்துல தான் இருக்கணும் அப்படின்னு பல காம்படிஷன் வந்திருக்குல்ல. இதை தாண்டி தேவ வார்த்தை வெளிப்பட்டிருக்கணும், அது சீலோவில் தான் இருக்கணும்னு வெளிப்பட்டிருக்கணும். சரி, சீலோ இடம் எப்ராஹிமுக்கு சொந்தமானதுன்னா தேவன் ஏன் எப்ராஹிம் கோத்திரம் சார்ந்த இடத்துல கூடாரம் இருப்பதற்கு
ஒத்துக்கொண்டார் என்றால் இங்கே தான் நம்ம கவனிக்கணும். தேவன் யோசேப்புக்கு வாக்கு கொடுத்தார் இல்லையா? இல்லையா? முற்பிதாக்கள் மூலமே வாக்கு கொடுத்தார். அப்ப யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு மற்ற 11 பிள்ளைகளை விட ஸ்பெஷலான வாக்கு. யாக்கோபு என்கிற முற்பிதா யோசேப்புக்கு கொடுத்த வாக்கு மற்ற 11 கோத்திரங்களை விட ஸ்பெஷலான வாக்கு. அந்த யோசேப்பு என்கிற யாக்கோபின் மகனுக்கு 2 பிள்ளைங்க. யார் யாரு? மனாசே, எப்ராயிம். கரெக்டா? மனாசே, எப்ராயிம். அப்ப எப்ராயிம் என்பவர் யாரோட சந்ததி? யோசேப்போட சந்ததி. அப்ப யோசேப்புக்கு தேவன் யாக்கோபு மூலம் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பயனே, ஒரு விளைவே, தேவனுடைய வாசஸ்தலம் எப்ராயிமோட நிலப்பகுதியில காணப்பட்டது. இது முன்னோர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தினுடைய பலன். சரி, இது ஒரு பாயிண்ட். ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும், கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இஸ்ரேலின் 12 கோத்திரங்கள்ல எந்த கோத்திரத்திலிருந்து வருவாரு? யூதா கோத்திரத்திலிருந்து வருவார். அப்படின்னா அவர் யோசேப்பின் கோத்திரத்திலிருந்து வரப்போறதுல யூதா கோத்திரத்திலிருந்து வரப்போறார். அப்படி என்றால் யோசேப்பு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தின் காலம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிற்பாடு சேஞ்ச் ஆகும், மாற்றமாகும். ஒருவேளை அந்த மாற்றங்கள் நடைபெறலன்னு சொன்னா கண்டிப்பா கர்த்தருடைய பிறப்பின் விஷயங்கள் கூட அது யோசேப்பின் சந்ததி சார்ந்தவர்களையே அவர்கள் கோத்திரங்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கணும். ஆனா ஏன் யூதாவை சூஸ் பண்ணார் தேவன்? இந்த இடத்துல இந்த ஆசரிப்பு கூடாரம், இதுல நடந்த இந்த மிகப்பெரிய ஒரு பாவம், ஒரு அநியாயம், ஜனங்களோட தப்பிதம், இதன் விளைவே கோத்திரங்களின் சேஷ்டபுத்திர பாகம் மாறிப்போனது. ஏனென்றால் சீலோவினுடைய தூய்மையை பராமரிக்கிறதும் சீலோவின் இடத்தினுடைய தூய்மையை பராமரிக்காமல் விடுவதும் யாரை சார்ந்தது? அந்த இடம் யாருக்கு சொந்தமோ அவர் தானே பொறுப்பு. வரவங்களெல்லாம் குடியேற்றலாமா? கட்டுப்பாடு பண்ணியிருக்கலாம்ல எப்ராஹிமின் கவர்மெண்ட். அந்த இடத்த ரொம்ப தூய்மையா பராமரிச்சிருக்கலாம்ல. ஆனா அப்படியெல்லாம் செய்யாமல் அந்த இடத்தின் தூய்மை கெட்டு போவதற்கு ஒரு வகையில காரணம் யாருன்னா அந்த இடத்தின் உரிமையாளர்களா இருந்துட்ட எப்ராஹிமினர். எனவே இப்ப சேஷ்டபுத்திர பாகம் எப்ராஹிமின் மேல இருந்து மாற்றப்படுது. இதுதான் இங்க நீங்க வாசகத்துல கவனிக்கலாம். இந்த தோல்வி, பெலிஸ்தரின் படைகளால் ஏற்பட்ட தோல்வி சீலோவின் முடிவு மட்டுமல்ல, இஸ்ரேல் உடனான கர்த்தரின் நடவடிக்கைகளிலேயும் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. ஆரம்பத்தில் யோசேப்பு தனது தந்தை யாக்கோபிடமிருந்து பிறப்புரிமையை பெற்று அதை தனது மகன் எப்ராஹிமுக்கு கொடுத்தார். எப்ராஹிமுக்கு பிறப்புரிமை யார் மூலமா வந்திருக்கு? யோசேப்பு மூலம். பிறப்புரிமைனா புரியுதுங்களா? சேஷ்டபுத்திர பாகம், பர்த் ரைட்ஸ், சேஷ்டபுத்திர பாகம். ஆக்சுவலி சேஷ்டபுத்திர பாகம் யாக்கோபுக்கு இருந்த 12 பிள்ளைகள்ல ரூபனுக்கு தான் போயிருக்கணும். ரூபன் தான் மூத்தவர். ஆனா ரூபன் நடந்து கொண்ட பாவ செயலினால யாக்கோபே சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்து யாருக்கு கொடுத்துட்டாரு? யோசேப்புக்கு கொடுத்தார். வசனம் நீங்க பார்க்கலாம். 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்ட புத்திரன். ஆனாலும் அவர் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்துக்கு அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. பாத்தீங்களா? இதெல்லாம் யாக்கோபு காலத்தில் நடந்துச்சு. ரொம்ப ஒழுக்கம் இல்லாதவர் ரூபன். அதனால யாக்கோபு என்ன பண்ணிட்டார்னா சேஷ்டபுத்திரத்தை எடுத்து யோசேப்புக்கு கொடுத்துட்டார். இப்ப யோசேப்புக்கு 2 பசங்க, மனாசே, எப்ராஹிம். 2 பேர்ல மூத்தவர் யாரு? ரொம்ப யோசி சொல்லுங்க. மனாசே, எப்ராஹிம் 2 பேர்ல மூத்தவர் யார்? மனாசே. வசனம் இருக்கு உங்களுக்கு, ஆதியாகமம் 46ல 20வது வசனம். 46:20 ஸ்லைட்லயே வரணுமே. யோசேப்புக்கு எகிப்து தேசத்திலே மனாசேயும் எப்ராயிமும் பிறந்தார்கள். போதும், மனாசேயும் எப்ராஹிமும் பிறந்தார்கள். 2 பேர். ஞாபகம் இருக்கும் இல்லையா உங்களுக்கு? இப்ப யாக்கோபு வயது மூத்த காலத்துல யோசேப்பு தன்னோட 2 பசங்களை கூட்டிட்டு வந்து யார்கிட்ட நிப்பாட்டுவாரு? யாக்கோபு கிட்ட நிப்பாட்டுவார். இப்ப யாக்கோபும் கண்கள் சொருகி போன வயது மூத்தவர் ஆயிட்டார்ல.
இப்போ கண்கள் பார்வை அவ்வளோ தெளிவாக இருக்காது. இப்போ தான் பேர பசங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு வலது கை இடது கையை கொண்டு போவார். கொண்டு போகும்போது அவர் என்ன பண்ணாரு? யாக்கோபு 48ஆம் அதிகாரம் ஆதியாகமம் வசனம் 14. 48:14. அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்பிராயிமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாய் இருந்தும் தன் இடது கையை மனாசேயுடைய தலையின் மேலும் வைத்தான். பாத்தீங்களா? இங்க வார்த்தைகள் எப்படி இருக்கு பாருங்க. தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிம். ஸோ யோசேப்போட 2வது பையன் பேர் எப்ராயிம். ஆனா யாக்கோபு வலது கையை போய் யார் மேல வைக்கிறாரு? 2வது பையன் மேல வைக்கிறார். இடது கையை கொண்டு போய் முதல் பையன் மேல வைக்கிறார். உடனே யோசேப்பு சொல்வார், அப்பா அப்படி கிடையாது, ஏதோ வயசாகி கண் பார்வை தெளிவில்லாதனால கை மாத்தி வைக்கிறீங்க. மூத்தவர் தான் மனாசே, அவர் மேல வலது கையை வைங்கன்னு சொல்லுவார். ஆனா யாக்கோபு என்ன சொல்வார்? அப்படியல்ல என் மகனே, எனக்கு தெரியும் என்று சொல்லி ரைட் ஹேண்டை எடுத்துட்டு போய் இளையவனாய் இருக்கிற எப்ராயிம் மேல் வைப்பார். இதை தான் நம்ம பார்க்குறோம். சேஷ்டபுத்திர பாகம் யோசேப்புக்கு அப்புறம் யோசேப்போட 2 பசங்கள்ல இளையவராய் இருக்கிற எப்ராயிம் பக்கம் என்ன இருக்கு? போயிருக்கு. இதெல்லாம் தொடர்ந்து நீங்க வசனங்கள் 48ஆம் அதிகாரத்துல 19வது வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப புரியுதுங்களா நம்ம எல்லாருக்கும்? ஏன் ஆசரிப்பு கூடாரம் சீலோவில் ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு? சீலோ எப்ராஹிமுக்கு சொந்தமான இடம். ஏன் எப்ராஹிமுக்கு சொந்தமான இடத்துல போய் ஆசரிப்பு கூடாரம் வைக்கணும்? இஸ்ரேலின் 12 கோத்திரங்கள்ல சேஷ்டபுத்திர பாகத்தின் கோத்திரமாக பார்க்கப்பட்டது யார் தான்? எப்ராஹிம். இதெல்லாம் இந்த வசனங்களினுடைய விளைவுகள், புரிதல்கள். அப்ப யார் சேஷ்டபுத்திர பாகத்துக்கு உரியவரோ அவர் இடத்துல தான் தேவனுடைய வாசஸ்தலம் காணப்படும். ஆனா அந்த சேஷ்டபுத்திர பாகத்துக்குரியவர் ஒழுக்கமா இருந்துட்டாரா? அவங்க சந்ததியார் அந்த தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தை தூய்மையா பாதுகாத்தாங்களா? பாதுகாக்காததுனால இப்ப அந்த இடத்துல இருந்து உடன்படிக்கை பெட்டியே வெளியில போயிடுச்சு. இப்ப பெட்டி வெளியில போனாலும் தேவன் தண்டிக்காம விடுவாரா? கண்டிப்பா தேவ தண்டனை யார் மேல வரும்? அந்த கோத்திரத்தின் மேல வரும் இல்லையா? எப்படி வந்துச்சு தண்டனை? சங்கீதம் 78ஆம் சங்கீதம் வசனம் 67 மற்றும் 68 ஸ்லைட்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம். அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார். எப்ராயிம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். பாத்தீங்களா? ஏன் இப்படி சொல்லணும்? யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார். ஏன் புறக்கணிச்சாரு? யோசேப்பு நல்ல மனுஷனாச்சே. எப்ராயிம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் யூதா கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். காரணம் என்ன? எப்ராயிம் கோத்திரத்தில் கொடுக்கப்பட்ட வாய்ப்பாக இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தை, கர்த்தர் வாசம் பண்ணுகிற உடன்படிக்கை பெட்டி சார்ந்த விஷயத்துல அவங்க தூய்மையானவர்களாக புனிதர்களாக நடைபெறாததின் விளைவு தேவன் சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டாரு? அவங்க மேல இருந்து எடுத்துட்டாரு. இப்போ காடுடைய செலெக்ஷன், தேவனுடைய தெரிந்தெடுப்பு எந்த கோத்திரத்தின் மேல போகுது? யூதா கோத்திரத்தின் மேல போகுது. அருமையான நிகழ்வு. ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வரலாறுகளை பார்க்கிற போது அந்த ஆசரிப்பு கூடாரமே இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழிநடத்தியது மாத்திரமல்ல, இஸ்ரேலர் கானானுக்குள் நுழைந்த பிற்பாடும் தேவனுடைய தொடர்பு யார் மேல இருக்கும்? ஒருவேளை ஒருத்தர் மேல தேவனுடைய தொடர்பு இருந்தும் அவர் மேல இருந்து அந்த தொடர்பு நீக்கப்படுதா? இதற்கான எல்லா காரணங்களும் எல்லா சாராம்சங்களும் எதை மையப்படுத்தியே நிகழும்? இந்த ஆசரிப்பு கூடாரம், உடன்படிக்கை பெட்டி, இதை மையப்படுத்தியே நிகழும். ஒரு நல்ல வாசகம் இருக்கு இந்த ஸ்லைடுக்கு அப்புறம். சீலோ அழிக்கப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி உள்ள ஆசாரிய குடியிருப்புக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி நமக்கு எந்த குறிப்பு இல்லை. ஆனா 500 ஆண்டுகளுக்கு பிறகு எரேமியா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் இந்த சீலோவை அழித்து போட்டிருக்கிறதாக வசனங்களில் கூறி வைத்திருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். அப்படின்னா அந்த சீலோன்ற பட்டணமே, நகரமே மிகப்பெரிய நாசத்துக்கு உள்ளானது, பாதிப்புக்கு உள்ளானது. வசனம் வாசிச்சிடலாம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை உள்ள வசனங்கள் வாசிக்கலாம். 12 to 14 எரேமியா 7. நான் முந்தி என் நாமம் விளங்க பண்ணின சீலோவிலுள்ள என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய்
இஸ்ரவேலர் ஜனத்தினுடைய பொல்லாப்பி நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். அடுத்தது, நீங்கள் இந்த கிரியைகளையெல்லாம் செய்தீர்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி வந்திருந்தும் நீங்கள் கேளாமலும் நான் உங்களை கூப்பிட்டும் நீங்கள் உத்தரவு கொடாமலும் போனபடியினால் என் நாமம் தரிப்பிக்கப்பட்டதும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறதுமான இந்த ஆலயத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த ஸ்தலத்துக்கும் நான் சீலோவுக்கு செய்தது போல செய்வேன். ராஜாக்கள் கால முடிவில் பேசுறார் இந்த வாசகம். என்ன சொல்ல வர்றாரு? நியாயாதிபதிகள் காலத்தின் முடிவில் சீலோ என்கிற புனித ஸ்தலம், எனக்குரிய பயபக்தியை அவர்கள் காத்து கொள்ளாதது நிமித்தம் நான் அந்த ஸ்தலத்தை அழித்து போட்டேன். இப்போ ராஜாக்கள் கால முடிவிலையும் நீங்க தப்பு பண்றீங்க. சீலோவுக்கு செய்தது போல அங்க நான் என்ன பண்ணனோ அதே மாதிரி இங்கேயும் நான் உங்களுக்கு பண்ணுவேன். இதை தேவன் ஒப்பிட்டு பேசுறார். இந்த ஒப்பிட்டு பேசுகிற தீர்க்க தரிசன வசனத்துல நமக்கு வேண்டிய தகவல் என்ன? சீலோ என்கிற பகுதி அழிக்கப்பட்டது. அழிக்கப்பட்டதற்கான காரணம் ஜனங்களின் பயபக்தியற்ற வாழ்க்கை முறை, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் நடந்து கொண்ட பாவச் செயல். தேவனே தெரிந்து கொண்ட ஸ்தலமாக இடமாகவே இருந்துட்டாலும், தேவனே கொடுத்துட்ட அந்த பிறப்புரிமை சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய ஆசிர்வாதமாகவே இருந்துட்டாலும், அதற்குரிய தகுதிகள் இல்லாத பட்சத்தில் தேவன் அதை அவர்கள் மேல் இருந்து என்ன பண்ணிடுறாரு? நீக்கிடுறாரு. இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. வெறும் பெட்டி போயிடுச்சு இஸ்ரேலர்களை விட்டு. பெட்டி போனாலே தேவனுடைய தெரிந்தெடுப்பும் போகுது. தேவன் அவர்களை அழைச்சி வச்சிருந்த அந்த உயரிய நோக்கத்தின் அழைப்பும் அங்க மாறி போகிறது என்பதை நாம இங்க பார்க்கிறோம். அடுத்த ஒரு பாதிப்பு, சீலோவில் நடைபெற்ற பாவம், தேவனோட பெட்டி எடுத்துக்கொண்டு போகப்பட்டது புறஜாதிகளுக்குள்ள. இதனுடைய அடுத்த கட்ட தாக்கம் பாதிப்பு என்னவென்றால், ஸ்லைட்ல நீங்க பார்க்கலாம், ஆசாரிய சந்ததி மாறுது. சேஷ்டபுத்திர பாகம் பத்தி பார்த்தோம் இல்லையா? இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? ஆசாரிய சந்ததியே சேஞ்ச் ஆயிடும். இது என்ன ஆசாரிய சந்ததி? வசனம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 31வது வசனம். 1 சாமுவேல் 2 வசனம் 31. உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். ஏலி இல்லையா? ஏலியின் இடத்துல தேவன் சொன்ன வார்த்தை, உங்க பசங்க ரொம்ப துன்மார்க்கர்களா போயிட்டாங்க. அதனால தேவன் சொல்றாரு, உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். அப்ப இந்த வார்த்தையின்படி ஏலியோட பசங்க மரிக்கிறது மட்டும் தண்டனை முழுமை கிடையாது. ஏலியோட பசங்க மரிச்சது தண்டனையின் ஆரம்பம். ஏலி பசங்க மரிச்சோன்னு ஏலியும் மரிச்சிட்டாரா கீழே விழுந்து? இப்ப ஏலியோட பசங்களுக்கு பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, அதாவது ஏலிக்கு பேர பசங்க. இப்போ ஓபினி பிணைக்காசு இருந்தாங்கல்ல 2 பசங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆகி பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா? இப்ப தேவனுடைய தண்டனை ஏலியின் காலத்துல என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்த தண்டனை உன் பிள்ளைகளோட நின்று போகாது. உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு அந்த ஏலியினுடைய மொத்த சந்ததியும் ஆசாரிய பணியில் காணப்பட முடியாதபடிக்கு நான் தரித்து போடும் நாட்கள் வரும். உடனே செஞ்சிட மாட்டாரு தேவன். உடனே எடுக்கப்பட்ட ஸ்டெப் என்ன? ஓபினி பிணைக்கா செத்துட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த மொத்த சந்ததியே ஆசரிப்பு கூடாரத்தின் சேவைகள்ல இராதபடிக்கு தேவன் நடவடிக்கை நான் எடுத்தே தீருவேன் என்று இங்க முன்னுரைச்சு வச்சிருக்கிறார். இந்த நடவடிக்கை எப்ப எடுத்தார்? இந்த நடவடிக்கை எப்படிப்பட்டது என்றால், இதை ரொம்ப சுருக்கமா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆசாரிய குடும்பம், ஆசாரிய குடும்ப சந்ததி என்றால் ஆரோன்ல இருந்து ஆரம்பிக்கும். கரெக்டா? ஆரோனுக்கு மொத்தம் எத்தனை பசங்க? ஓரளவு நம்ம பைபிள் நாலேஜ் சொல்லிடலாம். 4 பேர். யார் யாரு? நாதாப், அபியூ, எலேசார், இத்தாமார். இதுல நாதாப்பும் அபியூவும் இறந்து போயிட்டாங்க. கர்த்தருடைய சந்நிதியில அந்நிய அக்கினியை கொண்டு போனதுனால தேவனால் அடிக்கப்பட்டு செத்துட்டாங்க. மீதி இருக்கிறது 2 பேர்.
எலெயாசார், இத்தாமார். இப்ப இந்த 2 பேர்ல கண்டிப்பா ஆசாரிய முறைமைக்குள்ள ஈடுபடுகிறது என்பது, ஆசாரிய ஊழியம் செய்கிறது என்பது 2 கோத்திரமே மிங்கிள் ஆகி இணைந்து ஊழியம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எலெயாசார், இத்தாமாரா ஒருத்தர் கை ஓங்கி இருக்கும், இன்னொருத்தர் அவருக்கு சப்போர்ட்டா இருப்பார். இது பொதுவா இயல்பு தானே. ஒருவேளை ஒரு பிசினஸே 2 பேர் சேர்ந்து செய்யறாங்கன்னு வைங்க, அதுல ஒருத்தர் நல்ல திறமைசாலியா இருப்பார். திறமைசாலியா இருக்கிறாருன்னா கூட அவர் பிசினஸ் பார்ட்னரா இருக்கிறவர் அவர் சப்போர்ட்டிங் கேரக்டரா மாறிடுவார், அவருக்கு ஒத்தாசை பண்றவரா மாறிடுவார். ஆனா 2 பேருமே யார் தான்? பார்ட்னர். ஒருத்தர் நல்ல திறன்பட முக்கியமான வேலைகளில் செயல்படுவார், இவர் அவருக்கு சப்போர்ட்டா செய்யிருப்பார். எதை வச்சு அவர் மேலே போனாரு? அவர்கிட்ட திறமைகள் இருக்கு. இது மாதிரி எலெயாசார், இத்தாமார் என்பவர்களில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்க ஒரு குறிப்பிட்ட நபர், ஒருவேளை எலெயாசார் என்றால் எலெயாசாரின் கை ஓங்கி இருந்தது. அந்த எலெயாசாரின் வாரிசுகளே அடுத்தடுத்து ஆசரிப்பு கூடாரத்தில் சேவை செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. வசனம் பார்க்கலாம். என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். என்னாகமம் 3 வசனம் 4. நாதாபும் அபியூவும் சீனாய் வனாந்தரத்தில் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்தபோது கர்த்தருடைய சந்நிதியில் மரித்து போனார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. எலெயாசாரும் இத்தாமாருமே தங்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, வசனமே வெளிப்படையா இருக்கு. 2 பிள்ளைங்க தான். இப்போ ஒருத்தர் எலெயாசார், இன்னொருத்தர் இத்தாமார். இதுல ஏலி இருக்கிறார்ல, ஏலி ஆசாரியன் தானே. இவர் எந்த குடும்பத்திலிருந்து வந்தவரா இருக்கணும்? ஒருவேளை எலெயாசாரா இல்ல இத்தாமாரான்னு கேட்டா, இவர் இத்தாமாரின் வம்சாவளியை சேர்ந்தவர். யாரு? ஏலி. ஒருவேளை ஸ்லைட்ல அந்த சில வாசகங்கள் இருக்கு, உங்களுக்கு இப்ப டிஸ்பிளே ஆகுதா பிரதர்? இல்ல. ஆரோனின் இந்த வசனத்துக்கு அடுத்தது வசனமே இல்லை. ஓகே, சாரி. ஆரோனின் இளைய மகன் இத்தாமாரின் வம்சாவளியை சேர்ந்த ஆசாரியர்கள் பொறுப்பில் இருந்தார்கள். எப்படி மோசே குடும்பத்தில் மனாசே மூத்தவர், எப்ராஹிம் இளையவர். தேவனோட சூசிங் யார் மேல இருந்துச்சு? இளையவரா இருக்கிற எப்ராஹிம் மேல. அதே மாதிரி ஆசாரிய குடும்பத்துல ஆரோனின் 2 பிள்ளைங்க தான் மீதி இருக்கிறாங்க. ஒருத்தர் எலெயாசார், ஒருத்தர் இத்தாமார். செகண்ட் வந்து இத்தாமார், லாஸ்ட் ஒன், கடைசி பையன். இந்த கடைசி பையன் மேலதான் தேவனுடைய கரம் இருந்துச்சு. இத்தாமாரின் வம்சாவளி தான் தொடர்ந்து ஆசாரிய வேலைகளை செஞ்சுக்கிட்டே வராங்க. இப்படி செய்து கொண்டே வரக்கூடிய அந்த சந்ததியில் ஏலியின் நாட்கள் வரைக்க இத்தாமாரின் வம்சத்தை சேர்ந்தவர்களே ஆசாரியர்களாக இருந்து வந்தாங்க. இப்போ சீலோவில் ஆசரிப்பு கூடாரத்தில் நடந்த தவறுகளுக்கு, அந்த இடம் புனிதமில்லாமல் போனதற்கு எப்ராஹிமியர் மட்டும் காரணம் சொல்ல முடியுமா? எப்ராஹிம் வந்து இடத்தின் சொந்தக்காரர். ஆனா ஆலயத்துல சேவை செய்யறவர் யார்? ஆசாரியன் தானே, இத்தாமார் வம்சம் தானே. அப்ப இத்தாமார் வம்சத்தை சார்ந்தவங்களுக்கு பொறுப்பு இருக்கு இல்லையா? அப்ப அந்த ஊழியம் செய்யக்கூடிய பொறுப்புல இருந்தவங்களும் அந்த ஊழியத்தை சரிவர செய்யலைன்னா இப்ப தேவனுடைய நடவடிக்கைகள் அவங்க மேலேயும் போகுமா போகாதா? போகும். எப்ராஹிமின் மீது போச்சு. அதனால தேவன் அவங்கள தூக்கி போட்டுட்டு யாரை தேர்ந்தெடுத்துட்டாரு? யூதாவை தேர்ந்தெடுத்துட்டார். இப்ப இத்தாமார் மேல தேவனுடைய நடவடிக்கை போகுதுன்னா இப்ப இத்தாமார் குடும்பத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப தேவன் வேற யாரை கொண்டு வர போறாரு? எலெயாசாரை கொண்டு வருவார். இது நடந்துச்சா? ஆமா, நடந்துச்சு. இதுதான் செகண்ட் பாதிப்பு. எப்ப ஆசரிப்பு கூடாரம் இஸ்ரேலை விட்டு, குறிப்பா உடன்படிக்கை பெற்று இஸ்ரேலை விட்டு வெளியில போச்சோம், அப்படி போனதே ஒரு மிகப்பெரிய தண்டனைக்குரிய அறிகுறிகள். அது வெறுமனே இஸ்ரேலர் தோத்து போனது மட்டுமல்ல, தேவனுடைய சேஷ்டபுத்திர பாகம் கைமாறுது, ஆசாரிய முறைமைகள் கைமாறுது. இந்த பாதிப்பு எல்லாமே இந்த ஆசரிப்பு கூடாரத்தை மையமா வச்சு இஸ்ரேல் மத்தியில் நடந்தது. வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துல 18வது வசனம். 1 சாமுவேல் 22 வசனம் 18. அப்பொழுது ராஜா தோவேகை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியனாகிய தோவேக்கு
ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணநூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றிதம் கொன்றான். அன்புக்குரியவர்களை இங்க பார்க்கிறோம். இங்க சொல்லப்படுகிற ராஜா யாருன்னா வேற யாரும் இல்ல, சவுல். ஓகேங்களா? சவுல் தோவேக் என்பவரை பார்த்து சொல்றாரு, நீ போய் ஆசாரியர்களை என்ன பண்ணிடு, கொன்று போட்டுடு. சொன்ன உடனே இவர் போய் சணநூல் ஏபோத்து தரித்திருக்கிற 85 பேரை கொன்று போட்டிருக்கிறார். இதெல்லாம் பைபிளை நீங்க ரிசர்ச் பண்ணீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். இந்த 85 பேரும் இத்தாமார் வம்சாவளியை சேர்ந்த ஆசாரியர்கள். அப்ப சவுல் ராஜா காலகட்டத்தில் இப்படி 85 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த வசனத்துக்கும் நம்ம பார்க்குற ஸ்டடிக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு அழிவு ஒரு இத்தாமார் ஆசாரிய குடும்பத்துக்கு நடப்பதற்கான காரணம் என்னவென்றால், 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். 1 ராஜாக்கள் 2:27. காளிதாஸ் இப்போ உங்க மொபைல் பாருங்க, ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்லைடு வந்துருக்கு. ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பின் தமது சிங்காசனத்தில் வீற்றிருப்பவன் இவன்தான் என்று நீர் உமது அடியானுக்கு மன்னிக்கணும் சார், நான் வசனத்தை அப்படியே கர்த்தர் சீலோவிலே ஏலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக சாலமோன் அபியத்தாரை கர்த்தருடைய ஆசாரியனாய் இராதபடிக்கு தள்ளி போட்டான். பாத்தீங்களா? இங்க வார்த்தை என்ன வருது? சாலமோன் அபியத்தார் அப்படின்ற ஒருத்தரை ஆசாரியராய் இராதபடிக்கு தள்ளி வைக்கிறார். அப்புறம் என்ன, அபியத்தார் ஆசாரிய கோத்திரத்தை சாராதவரா? ஆசாரிய கோத்திரத்தை சார்ந்தவர் தான். ஆனா ஆசாரிய வம்சாவளியில இத்தாமார் குடும்பத்தை சார்ந்தவர். இத்தாமார் குடும்பத்தை சார்ந்தவர் என்கிற ஒரே காரணத்துக்காக சாலமோன் தள்ளி வைக்கிறார்னா, ஏன் சாலமோன் தள்ளி வைக்கிறத இங்க விசேஷமா பார்க்கணும்? சாலமோன் காலத்துல தான் எது கட்டப்பட்டுச்சு? ஆலயம் கட்டப்பட்டுச்சுல. இப்ப ஆலயம் கட்டப்பட்டா உடன்படிக்கை பெட்டி ஆலயத்துக்குள்ள வந்துருமா? இப்ப உடன்படிக்கை பெட்டி ஆலயத்துக்குள்ள வந்துட்டா அதுல சேவை செய்வதற்கு ஆசாரியர்கள் வேணும் இல்லையா? அந்த ஆசாரிய பணியில சேவை செய்யக்கூடிய வாய்ப்பை ஏலியின் வம்சாவளியை சார்ந்த யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாது என்று சொல்லிதான் சாலமோன் யாரை தள்ளி வைக்கிறார்? அபியத்தாரை தள்ளி வைக்கிறார். அபியத்தார் இத்தாமார் ஆசாரிய வம்சவழியை சார்ந்தவர். அப்படி தள்ளி வச்சவனே வசனமும் நமக்கு ரொம்ப அருமையா சொல்லுது. சீலோவிலே ஏலியின் வீட்டாரை பற்றி தேவன் என்ன சொல்லி இருந்தாரோ அந்த வார்த்தையின் நிறைவேறத்தக்கதாகவே சாலமோன் என்ன பண்ணிட்டாரு? அபியத்தாரை விலக்கிட்டார். அப்ப இந்த வசனமே ஆதாரம். அபியத்தார் இத்தாமார் வம்சம், ஏலியும் இத்தாமார் வம்சம். இல்ல பிரதர், இதை டைரக்டா எப்படி பாக்குறது? இவங்க இத்தாமார் வம்சம், இவங்க இளையசார் குடும்ப பின்னணின்னு ஆரோனோட பிள்ளைகளை வச்சு எப்படி லிங்க் பண்றது கேட்டீங்கன்னா, அருமையான வசனம். இதே ராஜாக்கள் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 35வது வசனம். அவனுக்கு பதிலாக ராஜா யோத்தாவின் குமாரன் பெனாயாவை இராணுவத்தின் மேலும் ஆசாரியனாகிய சாதோக்கை அபியதாரின் ஸ்தானத்திலும் வைத்தான். ஆசாரியனாகிய சாதோக் இவர் இளையசாரோட குடும்பம். சாதோக்குன்ற வார்த்தையை மட்டும் நீங்க நாளாகம புஸ்தகத்துல மற்ற இடத்துல சர்ச் பண்ணீங்கன்னா அவரோட ஜீனியாலஜி இருக்கும், எந்த வம்சாவளியிலிருந்து வரவர். ஆரோன், இளையசார், இளையசாரோட ஜெனரேஷன்ல வந்தவர் தான் சாதோக். அதே ஆரோன், இத்தாமார், இத்தாமார் சந்ததியில வந்தவர் தான் அபியத்தார். அப்போ இங்க ராஜா அபியத்தாரை விலக்கிட்டு சாதோக்க கொண்டு வைக்கிறார்னா, கர்த்தருடைய ஆலயத்துல இத்தாமார் கோத்திரத்தை புறக்கணிச்சுட்டு, ஆசாரிய குடும்பத்தை புறக்கணிச்சுட்டு, இளையசாரின் குடும்பத்தை சார்ந்த சாதோக்கை கொண்டு ஆசாரியனாக பணி அமர்த்துறார். இது எல்லாமே ஒரு அழகான பதிவுகள் வேதாகமத்துல. தேவனுடைய வாசஸ்தலத்திற்கு ஜனங்கள் கொடுக்க வேண்டிய பயபக்தியை கொடுக்காத போது, தேவனுடைய நடவடிக்கைகள்ல கூடாரம் இருக்கு, ஆனா பெட்டி என்ன ஆயிடுச்சு? வெளியில போயிடுச்சு. இதுவே பெரிய ஆபத்து. பெட்டி இல்லாம கூடாரத்தை வச்சு என்ன பிரயோஜனம்? அப்படி நடக்கிறதற்கு காரணம் ஆசாரியர்களின் தவறு. அந்த இடத்திற்கு சொந்தக்காரர்கள் யாரு? எப்ராஹிமின் கோத்திரத்தாரோட தவறு. அப்ப எப்ராஹிம் கோத்திரத்துக்கும் தண்டனை வந்துச்சு, அந்த ஆசாரிய கோத்திர குடும்பத்திற்கும்
தண்டனை வந்தது. சரி, இது வரைக்கும் நம்ம விஷயங்கள் பார்த்துட்டோம். இப்ப தொடர்ந்து வந்தா பெட்டி புறஜாதிகள் பக்கம் போயாச்சு. மீண்டும் நிகழ்வுகள், நீங்க அந்த ஓபினி பினேகாஸ் ஏலி குடும்பத்தின் போது யுத்தத்துல தோல்வி அடைஞ்சாங்க இல்லையா இஸ்ரேலர்கள், பெட்டி இல்ல, கூடாரம் மட்டும் இருக்கு. இந்த கண்டிஷன்ல தான் ஒருத்தர் வராரு, சாமியேல். சாமியேல் நல்லவரா கெட்டவரான்னு கேட்ட என்ன சொல்லலாம்? பழைய ஏற்பாட்டுல நல்ல மனுஷன், நல்ல நியாயாதிபதி இல்லையா? இப்ப நல்ல நியாயாதிபதியா வந்திருக்கிற இவருக்கு என்ன பிரச்சனைனா, இவருடைய காலத்துல சூழல் எப்படி இருக்குன்னா, தேவன் வாசம் பண்ணுகிற பெட்டி சீலோவுல கிடையாது. ஆனா சீலோவுல எது மட்டும் இருக்கு? கூடாரம் மட்டும் இருக்கு, பெட்டி கிடையாது. பெட்டி வந்து முதல்ல பெலிஸ்தர்கிட்ட போச்சு, அப்புறம் எங்கெங்கேயோ டிராவல் ஆகி மறுபடியும் சீலோவுக்கு வரவே இல்லை. பெட்டி வேற ஏதோ ஒரு இடத்துல போய் இருக்கு. தாவீது கூட அவர் காலகட்டத்தில் பெட்டியை எடுத்துட்டு வர ட்ரை பண்ணார் பார்த்தீங்களா? பெட்டியை எடுத்துட்டு வர ட்ரை பண்ணும்போது சீலோவில் இருந்து தூக்கிட்டு வந்தாரு தாவீது கிடையாது. அது ஏதாவது கீரியாத் யாரிமே, கீரியாத் செப்பேரு அந்த பகுதிகளில் இருந்தது, அவர் எடுத்துட்டு வந்தார். ஸோ அப்போ சாமியேல் என்கிற தேவ மனுஷன் வந்த காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தின் வரலாறு எப்படி இருந்துச்சு? இவர் என்ன பண்ணார்? ஒரு டைட்டில் இருக்கு, மீண்டும் கில்கால். சாமியேல் யோசிக்கிறாரு, இந்த இடத்த தானே ஸ்பாயில் பண்ணியிருக்கிறீங்க. அப்ப இந்த இடத்திற்கு முன்னாடி தேவனுடைய ஆலயம் எங்க இருந்துச்சு? தேவன் வாசம் பண்ணுகிற இடம் எங்க இருந்துச்சுன்னா கில்கால்ல இருந்துச்சுல. அப்ப இந்த இடம் அந்த புனித தன்மையை இழந்து போச்சுன்னு சொன்னா, இப்ப நாம எந்த இடத்துக்கு போகலாம்? ஆரம்பத்துல இருந்த இடத்துக்கு போகலாம். ஏன்னா கில்கால்ல இருந்து மாற்றப்பட்டதற்கு ஒரே ஒரு காரணம், அது சென்டர் பாயிண்ட் கிடையாது, அது என்ட்ரன்ஸ், அவ்வளவுதான். ஒன் சைடு ஈஸ்ட், கிழக்கு சைடு இருந்துச்சு, அதான் காரணம். ஸோ மீண்டும் கில்காலுக்கு இவர் ட்ரை பண்றார். யாரு? சாமியேல். வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் வசனம் 14-15. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள் என்றான். பாத்தீங்களா? சீலோவுக்கு போய் தானே வசனம் இருந்திருக்கணும். ஆனா வசனம் எப்படி இருக்கு? கில்காலுக்கு போய் நம்ம ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவோம்னா, அப்ப இவர் காலகட்டத்தில் தேவன் தொழுது கொள்ளப்படுகிற ஒரு இடமாக கில்கால் என்கிற பகுதி மீண்டும் பாவிக்கப்படுது, பார்க்கப்படுது. இந்த ஸ்லைடுக்கு முந்தின ஸ்லைடு ஒரு அருமையான பதிவு இருக்கும், ரிவர்ஸ்ல போங்க சகோதரிக்கு, நீங்க இதை வாசிக்கலாம். ஏலியின் மரணத்திற்கு பிறகு சாமுவேல் இஸ்ரேலில் அதிகாரம் கொண்ட ஒரு நபராக இருந்தார். மேலும் அவர் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். உடன்படிக்கை பெட்டி இல்லாமல் கில்காலில் உள்ள அதன் ஆரம்ப இடத்திலேயே கூடாரத்தை அவர் மீண்டும் நிறுவினார். பாத்தீங்களா வாசகங்கள் எப்படி இருக்கு? உடன்படிக்கை பெட்டி இல்லாத கூடாரத்தை மீண்டும் கில்காலில சாமுவேல் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா நிறுவி இருக்கிறாங்க. ஏன்? ஆமா, சீலோ வந்து ஒரு பாவ ஸ்தலமாக மாறி போச்சே. இப்ப மீண்டும் மீண்டும் அந்த இடத்துல போய் ஏதாவது தேவன்கிட்ட ஜெபம் பண்ணா தேவன் கேட்பாரா? இல்ல. சோ இப்ப இவருடைய ஐடியா என்ன இருக்கு? இடத்த சேஞ்ச் பண்றார், கில்கால். அப்புறம் மேலும் சவுலின் ஆட்சியின் 50 ஆண்டுகள் வரை அது அங்கேயே இருந்தது. ஆமா, சவுல் ராஜா காலகட்டத்துல பெட்டியை மறுபடியும் எடுத்துட்டு வரணும் ட்ரை பண்ணவே இல்லை. சவுல் அதன் மேல நாட்டம் காட்டவே இல்லை. எனவே அவர் ஒரு 40 வருஷம் ஆட்சி பண்ணாரா? அவ்வளவு ஆண்டு காலங்கள் நிறைவடைகிற வரைக்கும் கில்கால்ல ஆசரிப்பு கூடாரம் இருக்கு. ஆனா எப்படிப்பட்ட ஆசரிப்பு கூடாரம்? பெட்டி இல்லாத ஆசரிப்பு கூடாரம். பெட்டி வேற வேற ஏரியால இருக்கு. இப்ப 2 நிலைகளில் சூழல் மாறி போயிருக்கு. வாசிக்கலாம். சவுல் ராஜாவாக நியமிக்கப்பட்டது தொடர்பான பலிகளை சாமுவேல் கில்காலில் செலுத்தினார். பாத்தீங்களா? பலிகள் செலுத்துவதற்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கிட்ட தானே பலி செலுத்தணும். சோ இப்ப கில்கால்ல போய் செலுத்தி இருக்கிறார்னா, கில்கால் மீண்டுமாய் தேவனை வழிபடக்கூடிய ஸ்தலமாக மாறி போனது. இதுக்கப்புறம் தான் அந்த வசனம் இருக்கு 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல. இப்ப நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்துடலாம். தாவீது அனைத்து இஸ்ரேலின் ராஜாவான போது ஆசரிப்பு கூடாரம் உடன்படிக்கை பெட்டி இல்லாமல் தகன பலிபீடத்துடன் முழுமையாக கிபியோனில் ஏற்படுத்தப்பட்டது. இப்போ தாவீது காலகட்டத்தில் ஒரு சின்ன சேஞ்ச். கில்கால் கிபியோன் ரொம்ப தூரம் கிடையாது, பக்கம் பக்கம். ஆனாலும் தாவீது காலகட்டத்தில் அவர் அதை ட்ரை பண்றார், ஏற்படுத்துறார். எலேசாரின் வம்சாவளியை சேர்ந்த சாதோக் அதன் ஆசாரியராக இருந்தார். வசனம் வந்துருச்சுங்களா? சாதோக் எந்த வம்சாவளி? எலேசாருடைய வம்சாவளி.
இதற்குரிய இப்ப கிபியோனுக்கு மாற்றப்பட்ட தாவீது காலத்தின் செயல்பாடுகள் பற்றி நமக்கான வசனம் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள். 39-40 உங்களுக்கு slide ல- கிபியோனிலுள்ள மேட்டின் மேல் இருக்கிற கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு முன்பாக இருக்கிற சர்வாங்க தகன பலி பீடத்தின் மேல் சர்வாங்க தகனங்களின் நிமித்தமும் அந்தி சந்தையில் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் கர்த்தருக்கு செலுத்துவதற்காக அடுத்தது அங்கே அவன் ஆசாரியனாகிய சாதோக்கையும் அவன் சகோதரனாகிய ஆசாரியரையும் வைத்து இவர்களோடு கூட ஏமானையும் எதித்தூனை போதும் ஸ்டான் வாசிக்கப்பட வேண்டிய வசனங்கள் போதும். 39ஆம் வசனம் நீங்க மறுபடியும் ஸ்லைட்ல பார்க்கலாம். கிபியோனில் உள்ள மேட்டின் மேல் இருக்கிற கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு முன்பாக, கிபியோனில் மேட்டில் இருக்கிற கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு முன்பாக. கர்த்தருடைய வாசஸ்தலம்னா எது? ஆசரிப்பு கூடாரம். இப்ப எங்க இருக்கு? கிபியோன். சாமுவேல் நாட்கள்ல மீண்டும் அது எங்க போச்சு? கில்காலு. இப்ப தாவீது காலகட்டத்துல மீண்டும் எங்க வருது? மீண்டும் சொல்ல முடியாது, கிபியோனுக்கு வருது. கில்கால் கிபியோன் ரொம்ப நியரஸ்ட் ஏரியா, ரொம்ப டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிக்க முடியாது. ஆனா ஒண்ணு, மறுபடியும் எங்க போகவே இல்லை, சீலோ பக்கம் போகவே இல்லை. இப்ப இந்த சூழல்ல சரித்திரங்கள் எப்படி போகுது என்றால் சில வாசகங்கள் இருக்கும், நீங்க கவனிக்கலாம், நானே அதை சொல்லிடுறேன். இப்போது சவுல் இறந்து விட்டார். தாவீது இஸ்ரேலை முழுமையாய் ஆட்சி செய்தார். அவருடைய 12ஆம் ஆண்டுல யூதாவில் உள்ள கீரியாத் எயாரீம், அங்க ஓபேத் ஏதோமின் வீட்டில் அநேக நாட்களாக வைக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வர செய்தார். தாவீது உடன்படிக்கை பெட்டியை முறையா கொண்டு போயிருக்கன்னா ஒன்னு ஆசரிப்பு கூடாரத்தை கொண்டு போயிருக்கும், ஏன்னா அது கிபியோன்ல இருக்குல்ல, அங்க கொண்டு போல. அப்படின்னா சீலோவில் இருந்து 2ஆ பிரிக்கப்பட்டது. பெட்டி இடம் தனி, கூடாரம் இடம் தனி. இந்த நிலைமை மறுபடியும் ஒன்று சேரவே இல்லை. இப்ப தாவீது கூட அவர் காலகட்டத்தில் என்னதான் ட்ரை பண்றாரு? பெட்டியை இந்த கீரியாத் எயாரீம் பகுதியில இருந்து எங்க தான் கொண்டு வர போறாரு? எருசலேமுக்கு கொண்டு வர தான் ட்ரை பண்றாரு. அடுத்த ஸ்லைடு. இருப்பினும் அப்படின்னா பெட்டி ஒரு பக்கம் வருது எருசலேம் நோக்கி, இருந்தாலும் கிபியோனில் மோசேயால் செய்யப்பட்ட வெண்கல பலிபீடத்துடன் கூடிய உண்மையான கூடாரத்தில் அவர் தலையிடவில்லை. வெண்கல பலிபீடம்னா புரியுதா? பிரகாரத்துல இருக்குமே, ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பு வெண்கல பலிபீடம், பலி செலுத்துகிற இடம் அதுதானே. அந்த பலி செலுத்துகிற இடத்தை தாவீது டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அப்படின்னா உடன்படிக்கை பெட்டி இல்லாத கூடாரம் கிபியோன்ல இருக்கு. பலிகள், பிரமாணங்கள், மற்ற காரியங்கள்லாம் அங்கதான் நடந்துகிட்டே இருக்கு. பெட்டி மட்டும் இப்ப எங்க உள்ள வருது? எருசலேம் நோக்கி உள்ள வருது. அடுத்த ஒரு வாசகம் இருக்கு. இவ்வாறு மேலும் 30 ஆண்டுகளுக்கு இஸ்ரேலில் 2 கூடாரம், 2 பிரதான ஆசாரியர்கள் இருந்திருக்கிறாங்க. பாருங்க, அப்ப ஆசரிப்பு கூடாரத்தின் வரலாறுல என்ன பார்க்கிறோம்? கூடாரம் எத்தனையா இருக்கு? இப்போ 2ஆ இருக்கு. ஏன்னா பெட்டியை சும்மா அப்படி ஓப்பனா வைக்க மாட்டாங்கல்ல. பெட்டிக்கு அருமையான ஒரு டென்ட் அமைச்சு பெட்டியை வச்சிருப்பாங்கல்ல. அப்ப அதுக்கு ஒரு ஆசாரியர் இருப்பார்ல சர்வீஸ் பண்றதுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா கூடாரம் இருக்கு, பலிபீடங்கள் நிறைந்த கூடாரம், பிரகாரத்தில் இருக்கிற பலிபீடம். அந்த பலிபீடங்கள் உள்ள இடத்துல அங்க ஒரு கூடாரம் இருக்கு, அங்க சர்வீஸ் பண்றதுக்கு ஆசாரியர் இருக்கிறாங்க. இப்ப 2 வகையான வழிபாடுகள் இஸ்ரேல் மத்தியில் நடைபெற்று கொண்டிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைடு. இளையசாரின் சட்டப்பூர்வமான வம்சாவளியை சேர்ந்த ஆசாரியர் சாதோ பிரதான ஆசாரியராக சேவை செய்த உண்மையான ஆசரிப்பு கூடாரம் கிபியோனில் இருந்தது. ஆனால் லேவியர் பலிகளை அங்கு செய்ய முடியவில்லை, ஏனெனில் அங்கே உடன்படிக்கை பெட்டி இல்லை. எருசலேமில் உள்ள புதிய கூடாரத்தில் பெட்டியும் தகன பலிபீடமும் இருந்தன. வினோதமான சூழல். பெட்டி இல்லாத கூடாரம் ஒன்று, கூடாரம் இல்லாம வெறும் பெட்டி மட்டும் ஒரு டென்ட் போட்டு காணப்படுகிற நிலை ஒன்று. இந்த 2 வகையான சூழல்கள் வரலாற்றில் ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஏற்பட்டிருக்கு. இப்ப சில வசனங்கள் நீங்க வாசிக்கலாம். 2 நாளாகமம் முதல் அதிகாரம்
4வது வசனம் 2 நாளாகமம் 1:4. தாவீது தேவனுடைய பெட்டிக்கு எருசலேமிலே கூடாரம் போட்டு ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கீரியாத் யாரீமிலிருந்து அதை கொண்டு வந்தான். பாத்தீங்களா, பெட்டிக்குன்னு தனியா ஒரு கூடாரம் போட்டாரா? இந்த கூடாரத்துல பெட்டியை கொண்டு வந்து வைக்கிறாரு. அப்புறம் கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்தரத்திலே பண்ணின தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் அங்கே இருந்தது. பாத்தீங்களா, தமிழ்ல நார்மல் மொழிபெயர்ப்புல வாசிச்சா குழப்பம். இவர் பெட்டியை கொண்டு வந்து வச்சு ஒரு கூடாரம் போட்டாரு, அந்த இடத்துல ஆசரிப்பு கூடாரம் இருந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கு தமிழ்ல. ஆனா உண்மையிலேயே இந்த வசனம் எப்படி இருக்கணும்? நெக்ஸ்ட் ஸ்லைட்ல திருவிவிலியத்துல இருக்கு இதே வசனம், வாசிக்கலாம். ஆனால் இதற்கு முன் தாவீது கடவுளின் பேழையை கிரியத்தை எயாரிமிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்து அங்கே ஏற்கனவே தாம் அதற்கென அமைத்திருந்த கூடாரத்தில் வைத்திருந்தார். ஆமா, அதாவது ஒரு டென்ட்டை ஏற்பாடு பண்ணி பெட்டியை கொண்டு வந்து தாவீது வச்சுட்டார், அவ்வளவுதான். இது எருசலேம்ல நடைபெறுகிற விஷயம். ஓகே, பட் கூடாரம் ஏற்கனவே இருக்கு கிபியோன்ல. இதை பத்தி அடுத்த வசனத்துக்கு வந்துடலாம். 2 நாளாகமம் 1 அதிகாரம் 5ஆம் வசனம். ஊரின் புத்திரனாகிய ஊரியின் குமாரன் பெசலெயேல் உண்டு பண்ணின வெண்கல பலிபீடமும் அங்கே கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருந்தது. சாலமோனும் சபையாரும் அதை நாடி போனார்கள். ஆமா, ரொம்ப சிம்பிள். பெசலெயேல் உண்டு பண்ணின பலிபீடம் கிபியோனில் இருக்கு. சாலமோன் அங்க போறார். ஆனா சாலமோனுக்கு முன்னாடி அவங்க அப்பா பெட்டியை கொண்டாந்து எங்க வச்சிருக்கிறாரு? எருசலேமுக்கு வச்சிருக்கிறார். இப்ப ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சாலமோனுக்கு தேவன் தரிசனத்துல காட்சி கொடுத்தார்ல, காட்சி கொடுத்து உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொன்னார்ல. சாலமோன் கூட என்ன கேட்டார் தேவனிடத்துல? எனக்கு ஞானம் கொடுங்கன்னு கேட்டார். இப்ப ஞானம் கொடுங்கன்னு தேவனிடத்துல சாலமோன் கேட்டு வாங்கின அந்த இடம் எது? வசனம் வாசிச்சிடலாம். 2 நாளாகமம் 1 அதிகாரம் 5வது வசனம். ஊரின் புத்திரனாகிய ஊரியின் குமாரன் கரெக்ட் தான், வாசிக்கிறேன். பெசலெயேல் உண்டு பண்ணின வெண்கல பலிபீடமும் அங்கே கர்த்தரின் வாசஸ்தலத்துக்கு முன்பாக இருந்தது. சாலமோனும் சபையாரும் அதை நாடி போனார்கள். பாத்தீங்களா, சாலமோனும் சபையாரும் அதை நாடி போனார்கள்னா கிபியோனுக்கு தான் போனாங்க. நீங்க சாலமோனுக்கு தேவன் கேட்கிற கேள்வி ஜெபத்துல, தரிசனத்துல, உனக்கு என்ன வேணுமோ கேளு, அந்த அதிகாரத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா கிபியோன்ல தான் தேவன் சாலமோனோடு பேசியிருப்பார். ஸோ அப்போ 2 வகையான வழிபாடுகள் இருக்கு. ஒன்று கிபியோன், இன்னொன்று எருசலேம். எருசலேம்ல இனிமேல் தான் சாலமோன் ஆலயம் கட்ட போறார். ஆனால் ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு கூடாரத்தை போட்டு பெட்டியை கொண்டு வந்து வச்சுட்டவர் யாரு? அவங்க அப்பா தாவீது. இது ஆசரிப்பு கூடாரத்தின் வரலாறுல ஒரு முக்கியமான நிகழ்வு. இந்த நிகழ்வுகளுக்கு அப்புறம்தான் சாலமோன் கட்டுகிறார் ஆலயம். ஆலயத்தை கட்டி முடிச்ச உடனே பெட்டியை கொண்டு வந்து உள்ள வச்சார். இது ஸ்லைட்ல உங்களுக்கு 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல 1 வசனத்துல கவனிக்கலாம். 1 ராஜாக்கள் 6 வசனம் 1. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். போதும். இந்த பாடத்துல நம்ம கையாளுகிற ஒவ்வொரு வசனமுமே கொஞ்சம் கருக்கலான வசனங்கள் தான். உன்னிப்பா கவனிச்சு புரிஞ்சுக்க வேண்டிய வசனங்கள் தான். இந்த வசனத்துல பொதுவாகவே ஒரு எரர் இருக்கு, ஒரு பிழை இருக்கு. நிறைய பேர் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா பைபிள்லேயும் அப்படித்தான் இருக்கு. பைபிள்ல எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கு. ஆனாலும் ஒரு எழுத்து மாறி வரணும் இல்லையா? என்ன எழுத்து மாறி வரணும்? கரெக்ட். 480ஆம் வருஷம்னு வார்த்தை வருதா? அது 480ன்னு வரக்கூடாது. எவ்வளவு வரணும்? 580. ஏன்னா இஸ்ரேல் புத்திரர் எகிப்திலிருந்து பெறப்பட்டாங்கன்னா பெறப்பட்ட 480வது வருஷம்னா எப்படி நியாயம்? ஏன்னா நியாயாதிபதிகளின் காலமே எத்தனை வருஷம்? 450 வருஷம். வனாந்தர பயணம் எத்தனை வருஷம்? 40 வருஷம். இதை சேர்த்தாலே 490 வருது. இதுக்கப்புறம் சவுல் இருந்தாரா, தாவீது இருந்தாரா? 2 பேர் 40 வருஷம். சாலமோன் காலத்துல தானே ஆலயம் கட்டப்படுது. அப்ப எப்படி பார்த்தாலும் 580 வருஷம் வரணும். ஆனா வசனத்துல எப்படி எழுதிட்டாங்க?
480. அந்த எபிரேய வார்த்தையில வருகிற அந்த கோடு, அந்த வார்த்தையின் தன்மை ஒன்று இருக்கு. அதை தனிப்பட்ட முறையில் ஸ்டடி பண்ணுங்க. அந்த ஒரு கோடு கவனிக்கப்படாதது நிமித்தம் 580ன்னு போடுறதுக்கு பதில் 480ன்னு போட்டான். இன்னைக்கு நம்ம நாட்களில் கூட எழுத்துக்கள் எண்களை சரியா கவனிக்கலைன்னா சில நேரம் கன்ஃபியூஸ் ஆயிடும் இல்லையா? 7 ஒருத்தர் ஒழுங்கா போடலைன்னா அது எத்தனை மணி தெரியும்? 1 மாதிரி தெரியும். அப்போ 1ஆ 7ஆ? எழுதினவர் ஒழுங்கா எழுதினாதான் அது 7. வெறுமனே ஒரு கோடை மட்டும் போட்டுட்டு சைடில் உள்ள கோடை சரியா அழுத்தமா போடாம விட்டாருன்னா அது பார்க்கறதுக்கு எப்படி தெரிஞ்சிடும்? 1 மாதிரி தெரிஞ்சிடும்ல. இதே மாதிரி தான் 580ன்னு பதிவாக வேண்டியது 480ன்னு பதிவாயிருக்கு. எபிரேய எழுத்துக்கள்ல அந்த பா வடிவில் வருகிற ஒரு ஷேப், அந்த ஷேப்ல ஒரு லைன் போடு சரிவர கவனிக்கப்படாததுனால எண் மதிப்பு ராங்கா அல்லது மாத்தி மொழிபெயர்க்கப்பட்டாச்சு. சரி, இப்ப நமக்கு தேவை என்ன? ஆலயத்தை கட்ட தொடங்கிட்டார் சாலமோன். எப்போ? அவர் ஆட்சிக்கு வந்த 4th இயர், 4வது வருஷம். இப்ப நெக்ஸ்ட் வசனம் 6ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 38வது வசனம் வாசிக்கலாம். 11ஆம் வருஷம் பூல் எனும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுதும் சகல திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. அன்புக்குரியவர்களை, எல்லா வேலையும் முடிச்சிட்டு கம்ப்ளீட்டா ஆலயம் இனாகிரேஷன் பண்ணப்படுற வரைக்கும் 7 இயர்ஸ். ஸோ அப்போ அவர் கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு 4வது வருஷம் அவர் பொறுப்புக்கு வந்து, கட்டி முடிச்சிருக்கிறாரு 11வது வருஷம். 7 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ என்ன ஆகும்? இனிமேல் ஆசரிப்பு கூடாரம் என்கிற ஒன்று இல்லை உடன்படிக்கை என்று ஒன்று தனியா இருக்கிற நிலை இனிமேல் தொடருமா? தொடராது. கிபியோனில் காணப்பட்ட கூடாரம் இல்லாமல் போகும். அந்த கூடாரத்தின் பலிபீடங்கள் எல்லாம் எங்க வந்துடும்? ஆலயத்துக்கு வந்துடும். எருசலேம்ல ஏற்கனவே கொண்டு வந்து வச்சிருக்கிறார் பாருங்க தாவீது, அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க வந்துடும்? ஆலயத்துக்குள்ள வந்துடும். இப்ப நிரந்தரமா ஒரு கட்டட அமைப்பு கொண்ட தேவாலயத்திற்குள் தேவன் வாசம் பண்ணுகிற அந்த ஆசரிப்பு கூடாரம், உடன்படிக்கை பெட்டி உள்ள வந்தாச்சு. இப்படி உள்ள வந்ததோடு இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் 500 வருட வரலாறு, ஏறத்தாழ 500 வருட வரலாறு என்ன ஆச்சு? முடிவுக்கு வந்தது. இப்போ அந்த கூடாரம், ஆசரிப்பு கூடாரம் அல்லது அந்த தேவாலயத்தில் காணப்படுகிற அந்த ஒரு நிலை, இதை எப்படி அழைத்தாங்க? ஒன்றும் தேவாலயம், எருசலேம் தேவாலயம் அழைக்கப்பட்டுச்சு. ஆனால் தேவன் வாசம் பண்ணுகிற பெட்டி அதுக்குள்ள தானே இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற அந்த இடத்தை நம் ஆண்டவர் இயேசு அவருடைய முதல் வருகையில அந்த இடத்தை பத்தி ஒரு அருமையான வார்த்தை அவர் பயன்படுத்தினார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், ஞாபகம் வருதா? அந்த தேவாலயத்தை பத்தி கர்த்தர் இயேசு பயன்படுத்தினார் ஒரு வார்த்தை. அங்க வியாபாரம் பண்றவங்க மற்றவங்களெல்லாம் சாட்டை வச்சு அடிச்சு விரட்டினார்ல, விரட்டும் போது அந்த இடத்த பத்தி என்ன சொன்னாரு? அது கெடுத்து போட்டது சொன்னாரு. ஒரிஜினலா அந்த இடம் என்னன்னு சொன்னார்? ஜெப வீடு. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 17வது வசனம், 11-17. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். பாத்தீங்களா? அப்படா தேவனுடைய வாசஸ்தலம், ஆசரிப்பு கூடாரம் இப்ப ஒரு ஆலயமாக ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சுன்னா இனிமேல் தேவன் அவர்களோடு பேசணுமா? மோசையோடு பேசின மாதிரி இல்ல. அதான் எல்லாமே சட்டதிட்டங்கள் பிரமாணங்கள் கொடுத்துட்டார்ல, அதன்படி அவர்கள் சரியா வாழ்ந்தா போதல. ஒருவேளை ஒரு தவறுகள் செய்துட்டாங்களா, அதற்குரிய பலிகள் இருக்கு. அந்த பலிகளை அவங்க சரியா செஞ்சுட்டா அந்த தவறுகள் அவங்களுக்கு என்ன செய்யப்படும்? பிராயச்சித்தம் பண்ணப்படும். அப்படி தவறுகள்ல இருந்து அவங்க ரிலீவ் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வரும்னு நியாயப்பிரமாணம் சொல்லியிருக்கோம், அந்த ஆசீர்வாதம் வந்துடும். அப்ப எழுதப்பட்ட நியாயப்பிரமாணமே அவங்களுக்கான தேவனோட வார்த்தை. இதை மீறி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா, அவங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கா, அதெல்லாம் கொண்டு வந்து ஜெபமாக யாரிடத்துல தெரியப்படுத்தலாம்? தேவனிடத்துல தெரியப்படுத்தலாம். எனவே எருசலேம் தேவாலயம் ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ளுகிற இடம், தேவனிடத்தில் ஜெபிக்கிற இடமாக அது காணப்பட்டது. பண்டிகைகளுக்கு அங்க கூடி வரலாம், பலிகள் செலுத்துவதற்கு கூடி வரலாம். இப்படிப்பட்ட இடமாக எருசலேம் தேவாலயம் மாறி போனது. ஸோ எப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வரலாறு இப்போ ஒரு பிரம்மாண்டமான ஆலயமாக மாறி
அனைத்து இஸ்ரேல் ஜனங்களுக்கான ஜெப வீடாக அது ஏற்பாடு பண்ணப்பட்டது. இதை குறித்து சாலமோன் அவர் ஏறெடுத்த வார்த்தைகள் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். 8:29. உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்குமென்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. பாத்தீங்களா, சாலமோனே அந்த ஆலயத்தை இனாகரேஷன் பண்ணும்போது தேவனிடத்தை என்ன ஜெபித்தார்? இங்க இருந்து யாரு ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தை கேட்பதற்கு உங்களோட செவிகளும் கண்களும் எப்பயுமே என்ன பண்ணியிருக்கணும்? திறந்திருக்கணும். தேவன் என்ன பதில் சொன்னார் சாலமோன்ட்ட? கண்டிப்பாக என்னுடைய கண்கள் என்னுடைய செவிகள் என்ன ஆகும்? திறந்திருக்கும். ஆனாலும் கேட்கக்கூடிய நபர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? எனக்கு பயந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவராக இருந்தா அந்த ஜெபத்தை நான் என்ன பண்ணுவேன்? கேட்பேன். ஏதோ பேருக்கு இஸ்ரேலா இருந்துட்டு எனக்கு கீழ்ப்படியாத நிலைமையில இருந்துட்டு வந்து இங்க வந்து ஜெபிச்சா நான் கேட்டுடுவேன் என்ன பண்ணக்கூடாது? எதிர்பார்க்க கூடாது. இதையும் தேவன் சொல்லி வச்சார். சரி, ஆலயத்திற்குள் வந்துருச்சு. ஆசரிப்பு கூடாரத்தின் பெட்டி, பனிமுட்டுகள் எல்லாமே உள்ள வந்துருச்சு. இப்ப இதோடு நம்மளோட பாடம், ஆசரிப்பு கூடாரத்தின் வரலாறு என்கிற இந்த பாடத்தை நம்ம முடிவுக்கு கொண்டு வரோம். இப்ப இந்த பாடத்தின் மூலம் நமக்கு என்ன லெசன், நமக்கு என்ன படிப்பினை? பொதுவா ஆசரிப்பு கூடாரம் எதற்காக கட்ட சொன்னார் தேவன்? நான் உங்கள் நடுவே வாசம் பண்ணேன் இல்லையா? வசனம் வாசிச்சிடலாம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். 8:5. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. போதும். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயல் நிழலுக்கு ஒத்திருக்கு. எனவே அப்ப அந்த ஆசரிப்பு கூடாரம் தேவன் வாசம் பண்ணுகிற இடம் என்றால் அந்த ஆசரிப்பு கூடாரம் நிஜத்தில் தேவன் வாசம் பண்ணக்கூடிய பரலோகத்தை நோக்கி இந்த பூமியில இருந்து ஒருத்தர் உருவாவதை அல்லது அந்த அழைப்பை கேட்டு அந்த பரலோக வாய்ப்பை நோக்கி ஒருத்தர் முன்னேறுவதை அது குறிக்கிறது. உதாரணம் இப்ப நம்மளை சொல்லிடலாமே, சுவிசேஷ யுக சபை. இப்ப நம்மளை பார்த்து ஒருத்தர் கேட்கிறார், இல்ல நாமளே நமக்கு கேட்டுக்கலாம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம் எது? நம்ம நாட்கள்ல நாம தான். எவ்வளவு வசனம் இருக்கு? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாய் இருக்கிற உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள், நீங்களே தேவனுடைய ஆலயம் என்கிறதை அறியாமல் இருக்கிறீர்களா? எவ்வளவு வசனம் இருக்கு? அப்ப எந்த வகையில நாம தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால், சுவிசேஷ யுகத்தினுடைய பரம அழைப்பினை, பரலோகத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பினை யார் பெற்றிருக்கிறா? நாம பெற்றிருக்கிறதுனால இப்ப நமக்குள்ள எது நடந்து கொண்டிருக்கு? தேவனுடைய ஆலயம், தேவன் வாசம் பண்ணுகிற நிலை நடந்து கொண்டிருக்கு. அப்ப இப்படிப்பட்ட அழைப்பை பெற்றிருக்கிற நாம் எது போன்ற வாழ்க்கை வாழணும், எப்படிப்பட்ட கவனத்தோடு நம்ம இருக்க வேண்டும் என்பதை நமக்கு ஒரு எச்சரிக்கையாய் காட்டக்கூடியதுதான் எது? இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வரலாறு என்கிற பாடம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 15:4. தெய்வ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ஆமா, எத்தனை சப்ஜெக்ட்ல இந்த வசனங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கல்ல. முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம். அப்ப இந்த பாடத்துல கூட முன்பு உள்ளவைகளை தானே பார்த்தோம். பழைய ஏற்பாடின் வரலாறு, குறிப்பா ஆசரிப்பு கூடார வரலாறு. என்னெல்லாம் பார்த்தோம் வரலாற்றுல? ஃபர்ஸ்ட் கில்கால், நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நீங்க போட்டீங்கன்னா தெரியும். அப்புறம் சீலோ, அப்புறம் மறுபடியும் கில்காலுக்கு போச்சு சாமியல் காலத்துல. அப்புறம் தாவீது காலத்துல, சாலமோன் காலத்துல கிபியோனுக்கு போச்சு, எருசலேமுக்கு வந்துச்சு. பாருங்க, அப்ப தேவன் வாசம் பண்ணுகிற இடம் இவ்வளவு அருமையான ஒரு சேஞ்சஸ், மாற்றங்களை அது நடந்துட்டே இருந்திருக்கு. இது எதை காட்டுது? எதனால தேவன் சீலோவில் இல்லாம அவர் அந்த இடத்தை விட்டு மாத்தினார்? பாவம். தேவனே அமைச்சு கொடுத்த இடம், சேஷ்டபுத்திர பாகம் எப்ராஹிம் மேல இருந்துச்சு. ஆனாலும் அவர்கள் அதற்கு தகுதி இல்லாதவர்களா போன போது தேவன் வாசம் பண்ணுகிற அந்த கூடாரம் அந்த இடத்தை விட்டு என்னாச்சு? மாறி போச்சு இல்லையா? அப்ப இந்த செயல் நம்ம காலகட்டத்தில் எதை குறிக்கிறது? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். 10-12.
இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். ஆம், அன்புக்குரியவர்களே, இந்த பரம அழைப்பின் பாதைக்குள்ள வந்திருக்கிற நாம எல்லோரும் தேவன் கொடுத்திருக்கிற இந்த அழைப்புல நம்ம அவரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையில நம்ம நேர்மையா உண்மை உள்ளவர்களா இருக்கணும். என்ன நோக்கத்திற்காக தேவனிடத்தில் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறோமோ அந்த நோக்கத்தை பிரதானமாக கொண்டு இந்த வாழ்க்கையை நம்ம வாழணும் இந்த பூமியில. ஒருவேளை தேவன் அழைப்பை கொடுத்துட்டாரு, இனிமேல் நம்மளுக்கு ஒரு கவலை இல்லை, தேவன் நம்ம மேல இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது அப்படி நம்ம நினைக்கவே முடியாது. ஒருவேளை அந்த அழைப்புக்குரிய பாத்திரத்தன்மை நம்ம மேல இல்லை என்றால் இந்த அழைப்பை நம்ம மேல இருந்த தேவன் என்ன பண்ணிடுவாரு? நீக்கிடுவார். நீக்கி அந்த அழைப்புக்கு தகுந்தவரா தெரியக்கூடிய இன்னொரு புதிய நபருக்கு அவர் இந்த அழைப்புக்குள்ள வரத்தக்கதாக நம்ம மேல இருக்கிற கிரீடத்தை, பரம அழைப்பின் வாய்ப்பை அவர்களுக்கு மாத்திடுவார். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான அல்லது ஒரு துரிதமான நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிற காலத்துல தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம கடைசி கால சபை 1,44,000 பேர் என்கிற எண்ணிக்கை ரொம்ப சீக்கிரமா என்ன ஆகணும்? நிறைவேறணும். அப்ப நிறைவேறுகிறதற்கு இந்த அழைப்புக்குள்ள வருகிறவர்கள் இந்த அழைப்புக்குரிய பாத்திரத்தன்மையை அவங்க பாதுகாத்து கொள்ளணும். அதற்கு அபாத்திரர்களாய் ரொம்ப தைரியமா ரொம்ப துணிகரமா அதை மீறி அவங்க வாழ்க்கை வாழ்ந்தா உடனே அழைப்பை அவர்கள் மேல் இருந்து எடுத்து மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு தேவன் தயங்க மாட்டார். இப்ப நம்ம காலத்துல அப்படி தீவிரமா நடக்குதா? ஆமா, தீவிரமா நடக்குது. வசனம் வாசிச்சிடலாம். சங்கீதம் 91 வசனம் 7. சங்கீதம் 91 வசனம் 7. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. பாத்தீங்களா? தீர்க்க தரிசனம். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர். ரைட் ஹேண்ட் பக்கம் விழுகிறவங்க தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒருவேளை இந்த 1000 பேர் என்பது புதுசா கிளாஸ் கேட்கிறவங்க மாதிரி, பேசிக் கிளாஸ் கேட்குறாங்கல்ல, கிளாஸ் கேட்குறவங்க எல்லாருமே வந்துடுறாங்களா இந்த பாதைக்குள்ள? ஹார்வெஸ்ட் ஒர்க் நடக்குது, பைபிள் ஸ்டடி நடத்துகிறோம். புதுசாக கிளாஸ் கேட்குறவங்க அவ்வளவா என்ன பண்ணுறதில்ல, கடைசி வரைக்கும் நிலை நின்று இந்த பாதைக்குள்ளே வரதில்லை, விழுந்துடுறாங்க. வாய்ப்புகள் கிடைச்சும் பயன்படுத்துறது இல்லை. இதான் 1000 பேர் விழுகிறது. உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் என்று சொன்னால் இந்த வலது பக்கம் என்பது அர்ப்பணம் பண்ணி வாழுகிற சகோதர சகோதரிகள். சபை வகுப்பார் என்கிற நிலைமையில இருந்து திரள் கூட்ட நிலைமைக்கு ஒருத்தர் தள்ளப்படுறார் இல்லையா? ஒருத்தர் ஸ்லிப்பாகி போறார் இல்லையா? அப்படி ஸ்லிப்பாகி போறவங்க விஷயத்தை தான் எத்தனை சொல்லுது? 10,000 பேர். இப்படி நடந்தாலும் அது உன்னை அணுகாது அப்படின்னா இது சபை வகுப்பாரை பற்றி சொல்லப்படுகிற வார்த்தை. அப்ப இந்த சுவிசேஷ யுகத்தின் கடைசி கால சபை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் இந்த 91ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் நிகழுகிறது. இது நீங்க நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா தெரியும். ரீப்ரின்ஸ் நம்பர் 3199 3999 ரசல் சொல்லும் போது தற்போதைய யுகம் முடிவடைவதற்கான அறிகுறிகளில் இதுவும் ஒன்று. இது இந்த அழைப்பை பெற்ற அநேகர் இந்த அழைப்பை இழந்து போகிற நிலை, அது ஒரு சிம்டம்ஸ், அது ஒரு அடையாளம். நாம கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு தீவிரங்கள் நம்ம காலத்துல நம்மளை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற போது நாம எப்படி இருக்கணும்? சீலோவை போல இல்ல கில்காலை போல இருந்துடாதபடிக்கு, தேவன் கொடுத்திருக்கிற பரம அழைப்பை நம்மை விட்டு நீங்கி போக விட்டுடாதபடிக்கு அதற்கே உரிய தூய்மையையும் பரிசுத்தத்தையும் காத்துக்கொள்ளணும். வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் 3:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. எவ்வளவு அருமையான வார்த்தை இல்லையா? கூடாரம் நீங்கி போச்சு ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு. சில நேரங்கள்ல வரலாற்றுல பார்த்தோம், கூடாரம் இருக்கு ஆனா என்ன இல்லை? பெட்டி இல்லை. இதெல்லாம் ரொம்ப ஒரு துயரமான நிலை. இது மாதிரி நம்ம வாழ்க்கை இருந்துடக்கூடாது. இந்த பரம அழைப்பு எனப்பட்ட பொக்கிஷத்தை நம்ம இழந்து போனவர்களாக மாறிடக்கூடாது. ஒருவேளை அந்த அனுபவங்கள், நம்ம கற்றுக்கொண்ட சத்தியங்கள், இவைகள் நமக்கு அறிவுபூர்வமா இருக்கு. ஆனா புது சிருஷ்டி என்கிற அந்த ஒரு ஆசீர்வாதம், அந்த பரம அழைப்பு மாத்திரம் நம்மளை விட்டு வெளியில போயிடுச்சு.
ஆனால் ட்ரூத்து என்ன ஏது அப்படின்றதுலாம் நமக்கு தெரியுது. அப்படின்னா இது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ரொம்ப ஆபத்தான நிலை இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழல் உங்களுக்கு வந்துடக்கூடாது என்று நம்ம எல்லோருக்கும் தீர்க்க தரிசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிக்கை, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு. ஸோ அப்போ அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல ஏன் ஒருவனும் போட்டிருக்கு? ஒரு இடத்துல இருந்து கூடாரம் எடுக்கப்பட்டால் அது இன்னொரு இடத்துல என்ன ஆகும்? நிறுவப்படும்ல. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம மேல இருந்து பரம அழைப்பு நீக்கப்பட்டுச்சுன்னா அது இன்னொருத்தருக்கு தானே கொடுக்கப்படும். ஸோ அப்போ நமக்குரிய கிரீடம் மற்றவருக்குரிய வாய்ப்பாக அது மாறி போகாதபடிக்கு உங்களுக்குள்ளதை நீங்க ஜாக்கிரதையா என்ன பண்ணுங்க? பற்றி கொள்ளுங்க. அப்ப இந்த பாடம், இந்த ஆசரிப்பு கூடாரம், தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இடம், நமக்கு அது ஒரு பாடமாக வரும்போது நாம பெற்றெடுக்கிற பரம அழைப்பு என்கிற ஆசீர்வாதத்தை அது குறிக்கிறது. அந்த பரம அழைப்பு என்கிற ஆசீர்வாதம் சுவிசேஷ யுகம் முழுக்க பல நபர்களுக்கு அது கைமாறி இப்ப இந்த காலகட்டத்தில் நமக்குரிய வாய்ப்பாக என்ன பண்ணியிருக்கு? அது நம்மை நோக்கி வந்திருக்கு. அப்ப நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற அந்த பொக்கிஷத்தை நாம என்ன பண்ணக்கூடாது? இழந்துடக்கூடாது. இதை நமக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு அருமையான தலைப்பு, அருமையான பாடம்தான் ஆசரிப்பு கூடாரத்தின் வரலாறு. இது ஒரு வகையில் ஒரு சேஷ்டபுத்திரத்தின் ஆசீர்வாதம் தான். இந்த பரமழைப்பை பெறுகிறவர்கள் எல்லோருமே ஆவிக்குரிய வகையில முதற் பேரானவர்கள் தானே. ஏன்னா சேஷ்டபுத்திரம்னா முதற் பேரானவர் மாதிரி தான். அப்ப ஆவிக்குரிய வகையில முதற் பேரானவர்களா இருக்கிற நாம அந்த முதற் பேரானவர்கள் எனப்பட்ட ஆசீர்வாதத்தை தகுதி இல்லாமல் இழந்துடக்கூடாது. இதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பு சபைக்கு அறிவுறுத்தினார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். டைரக்டா ஸ்லைட்ல வாசிங்க, வேண்டிய தகவல் மட்டும் படிச்சு. அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆமா, நம்ம எல்லாரும் நம்ம அழைப்பை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்ற வார்த்தையை மறுபடியும் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலும் எப்படி பாதுகாக்கிறது என்றால், இங்க சொல்றாரு அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. உங்க வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான போராட்டம், உங்க வாழ்க்கையினுடைய முக்கியமான லட்சியம், முக்கியமான நோக்கம் தேவனிடத்தில் நீங்கள் அர்ப்பணிச்சிருக்கிற அர்ப்பணிப்பாக இருக்கட்டும் என்பதே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் அர்த்தமாக மாறுது. இந்த பூமியில நம்ம வாழுகிற வாழ்க்கையோட நோக்கம் என்ன? தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், அவரிடத்துல நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோம். அந்த அர்ப்பணிப்பை நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்றி முடிக்கணும். இதை தவிர ஒரு பெரிய லட்சியம் இந்த உலகத்தில் இருக்கா நமக்கு? பெரிய வீடு கட்டிடலாம், பெரிய சொத்துக்கு அதிபதி ஆயிடலாம், இல்லை வாழ்க்கையை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிடலாம். இது ஒரு லட்சியமா இருக்க முடியுமா ஒரு புது சிருஷ்டிகளுக்குன்னா? நோ. உண்மையான புது சிருஷ்டியின் லட்சியம் என்ன? அவரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையில பின்வாங்காமல், சோர்ந்து போகாமல், கடைசி வரைக்கும் நிலை நின்று அதுல ஜெயம் பெறுவது. அப்படி ஜெயம் பெற வேண்டும் என்பதற்கு இந்த பாடம் நமக்கு ஒரு அருமையான படிப்பினை, எச்சரிக்கை. இந்த சப்ஜெக்ட் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? பைபிள் ஸ்டடி மந்த்லி அப்படின்ற மேகசின்ல ஜனவரி பிப்ரவரி மாசத்திற்கான வெளியீட்டில் 2008 வருஷத்துல இதே தலைப்புல வந்திருக்கும். த ஹிஸ்டரி ஆஃப் டேபர்நாக்கிள் அப்படின்ற தலைப்புல அந்த பாடத்துல இருந்து மற்ற ஒரு சில வேதாகம வசனங்கள், ரசலுடைய ரைட்டிங்ஸ்ல இருந்து இந்த பாடம் தொகுக்கப்பட்டது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு இவைகளை கவனித்து கேட்டுட்ட உங்களுக்கு என் நன்றியினை தெரிவிக்கிறேன். ஆமென்.